சார் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண் ஜாதகங்க. ஜாதகர் பிறந்த தேதி ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணிக்கிறேன். ஜாதகர் பிறந்த தேதி 5 பிப்ரவரி 1990 9:40 AM மதுரையில பிறந்திருக்காரு. ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிடம் 1ல பிறந்திருக்காருங்க. பிறந்தப்போ தசை இருப்பு செவ்வாய் தசை 6 வருஷம் 8 மாசம் 16 நாள். ஜாதகர் பிறந்த திதி வளர்பிறை ஏகாதசி திதியில பிறந்திருக்காரு. யோகம் ஐந்தரம் யோகம், கரணம் வணிசை கரணங்க. இப்ப அவருக்கு ஜாதகருக்கு அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசையில சுக்கிரன் புக்தி நடந்துட்டு இருக்குங்க. மே 2025 வரைக்கும் குரு தசை சுக்கிரன் புக்தி. அந்தரம் பார்க்கும்போது குரு அந்தரம் நடக்குதுங்க. குரு சுக்கிரன் குரு இந்த அமைப்புல இருக்கிறாரு. ஜாதகரோட கேள்விகள் பாத்தீங்கன்னா, எப்போ நல்ல நேரம் வரும், என்ன தொழில் செய்யலாம், பொருளாதாரம் எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சங்கர் சார் நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க சார், பார்க்கலாம் சார். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம், பிறந்த தேதி 5/2/1990 9:40 AM மதுரையில பிறந்திருக்காங்க. இவங்களோட ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, ராசி என்ன அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ராசி ரிஷப ராசியா இருக்கு. லக்னம் பார்த்தீங்கன்னா மீன லக்னம். இப்போ ராசி வந்து ரிஷபராசி. ராசிக்கு 2ல ஒரு மிதுன வீட்டுல உங்களுக்கு குரு பகவான் இருக்காங்க. ஒரு கடகத்துல கேது பகவான். அடுத்து ஒரு தனுசு வீட்டுல சுக்கிரன் செவ்வாய் சனி புதன் 4 கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு செயற்கையா இணைஞ்சிருக்கு. அடுத்து மகர வீட்டுல சூரியன் ராகு அப்படின்ற விஷயமா இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்துல ஒரு அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுல வர்க்கோத்தமம் அப்படின்ற விஷயமும் இருக்கு. ஒரு புதன் சுக்கிரன் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்சத்திலையும் வர்க்கோத்தமமாயி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஓகே அவ்வளவுதான். அந்த புதன் சுக்கிரன் மட்டும் பாத்தீங்கன்னா வர்க்கோத்தமம் அப்படின்ற விஷயம் இருக்கு. இதுல வந்து இதுதான் இந்த ஜாதக அமைப்பு. இந்த ஜாதக அமைப்புல இப்போ வந்து லக்னம் அப்படின்றது உங்களுக்கு மீன லக்னமா இருக்குங்க. மீன லக்னம்னாலே இது பாத்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை, ஒரு நேர்மையான குணம், நேர்மை அப்படின்ற விஷயம் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு கேந்திரத்துல ஒரு மிதுன வீட்டுல அமர்ந்திருக்காரு. பகை வீடு தான், அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப ஒரு புதன் அப்படின்றது சற்று சுபர் அப்படின்ற விஷயமாக ஒரு கேந்திரத்துல அமர்ந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. அடுத்து உங்களுக்கு ஒரு 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்படின்ற 3 விஷயங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரு பகவான் ஒரு வேலை, ஒரு தொழில் அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு அனுகூலம் அப்படின்ற விஷயமும் இருக்கும் உங்களுக்கு. அப்படின்ற விஷயத்தை ஏற்படுத்துறதாக லக்னாதிபதி நல்ல இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேது பகவான் லக்னத்துக்கு 5ல அப்படின்ற விஷயமா இருக்கு. ராசிக்கு 3 அப்படின்ற விஷயங்கள்ல இருக்கு. அப்படின்றப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு முயற்சி அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல், ஒரு தடை அப்படின்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம். லக்னத்துக்கு 5ல கேது அப்படின்ற விஷயம், கடகத்துல ஒரு கேது அப்படின்ற விஷயம் இருக்குங்க. அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் சுக்கிரனோட பார்வையில கேது இருக்கு. அந்த கடகத்துல கேது அமரும் போது பாத்தீங்கன்னாலே பாத்தீங்கன்னா மனசு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா சந்திர பகவானோட வீடு அது. அப்ப சந்திர பகவானோட வீட்டுல அந்த கேது அமர்வது அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா மனசு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் அடிக்கடி ஒரு வரும். அதோட கேதுவோட புத்தி அந்தரங்கள் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அந்த மனசு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு லக்னத்துக்கு 10ல ஒரு ராசிக்கு 8ஆம் ஸ்தானத்துல இருக்குங்க. அடுத்து செவ்வாய் சனி அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அப்ப ராசிக்கு 8ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்கள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வையில குருவோட வீட்டுல இருக்கு. அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெடுதல்கள் அப்படின்ற விஷயங்கள் இல்லைனாலும் ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்ற வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. எப்படி ஒரு 4 கிரகங்கள்ல வந்து ஒரு நிறைய கிரகங்கள் 6, 8 அப்படின்றது வரும்போது பாத்தீங்கன்னாலே போராட்டம், ஒரு பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு இப்போ நடக்கிறது உங்களுக்கு குருவோட தசை தான் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை 8ஆம் ஸ்தானாதிபதியோட ஒரு தசை அப்படின்ற விஷயம் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்ற விஷயங்கள். அடுத்து நம்ம கிரகங்களை பார்த்தலாம். சூரியன் ராகு அப்படின்றது லக்னத்துக்கு 11ல ராசிக்கு உங்களுக்கு 9ஆம் இடத்துல அப்படி இருக்கு. அப்போ 9ஆம் இடம் அப்படின்றாலே சூரியன் பகவான் வந்து அங்க
ஒரு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது, ராகுவோட இணைந்து இருக்குது அப்படின்ற விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுகூலம் அப்படின்ற விஷயங்கள், தடை அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இல்ல ஒரு தந்தையை வந்து பிரிந்து அப்படின்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஆக இந்த மாதிரியான அமைப்புகள் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ஒரு இந்த ராசி கட்டத்துல எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றதுனால எப்படி உள்ள விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்ப வந்து ஜாதகருக்கு அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரு தசை, சுக்கிர புத்தி, குரு அந்தரம் அப்படின்ற விஷயங்கள்ல இருக்கு. இப்போ ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5/9/2022, அப்ப அந்த 2022ஆவது வருஷத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 5ஆம் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு தசை, சுக்கிர புத்தி அப்படின்ற விஷயம் போகுதுங்க. அப்ப குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி அப்படின்ற விஷயமா இருக்காருங்க. அது இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லதானே இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2016 வரைக்கும் பாத்தீங்கன்னா குருதசை, குரு புத்தி. அப்ப 2016 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்றது, லக்னாதிபதி அப்படின்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா யோகம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா இருந்துங்க. அடுத்து 2016ல இருந்து 2019 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட ஒரு புத்திங்க. இப்போ அந்த 2016ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 6ஆம் அதிபதியாவும் அவரே வராரு, சுக்கிர பகவான் வராரு. லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன். உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரனோட ஒரு சாரம் வாங்கி பாத்தீங்கன்னா அவரு சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு அட்டமஸ்தானத்துல இருக்காருங்க. அப்ப அட்டமஸ்தானத்துல இருந்து அந்த அதோட ஒரு புத்திகள் அப்படின்றது வரும்போது அப்ப நம்ம செய்யற வேலை அப்படின்ற விஷயங்கள்ல அந்த பிரச்சனைகள் அப்படின்றத உண்டு பண்றது, அதால ஒரு மன கஷ்டம் அப்படின்றது, ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம இல்லாட்டியும் யாராவது வந்து அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற விதமா கொடுக்கக்கூடிய வகையில அந்த 2016ல இருந்து 2019 வரைக்கும் கொஞ்சம் அந்த தொழில் வேலை அப்படின்ற விஷயங்கள்ல இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு அட்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்றதுனாலையும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு விரையாதிபதியும் அவரே வராரு. அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சனியோட புத்தி உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து 2019ல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க. அடுத்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2020 சனி வந்து பாத்தீங்கன்னா 2019ல 2021 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு வந்து சனியோட புத்தி அந்த இதுல உங்களுக்கு அட்டமத்துல உட்காந்து சனி அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதன் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா 2019ல இருந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரே நிமிஷம், புதன், குரு, சனி, அதுக்கடுத்து புதன். புதனோட புத்தி வந்து உங்களுக்கு அடுத்து இப்போ நடந்திருக்கு. அடுத்து உங்களுக்கு இப்போ அடுத்த நடக்கிறது சுக்கிர புத்தி. ஒரே நிமிஷம், குரு, சனி, ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் சாரம் வாங்கி சனி பகவானும் ஒரு லக்னத்துக்கு அவயோகி, அவரு மீனத்துக்கு அவயோகியா வராரு சுக்கிரன். அப்ப அவரு பாத்தீங்கன்னா ராசிக்கு அட்டமஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அவரு சாரம் வாங்கி இருந்தனால சனி பகவான் அப்படின்ற விஷயங்கள், அந்த சனி புத்தி அப்படின்ற விஷயங்கள கெடுதல் அப்படி சில விஷயங்கள் வளர்ந்துருக்கும். தொழில் வேலையில தடை, சில பிரச்சனை, அப்புறம் பணத்தட்டுப்பாடு, அப்புறம் உறவினர் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள், சண்டை அப்படின்ற விதங்கள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைம் சனி குருதச சனி புத்தியில அந்த விஷயங்கள் நடந்திருக்கும். அடுத்து உங்களுக்கு 19ல இருந்து 21 வரைக்கும் அவருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனோட புத்தி. புதனோட புத்தியிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் சாரம் புதன் வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த புதனோட சூரியனோட சாரம் அப்படின்ற வகையில வந்து லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதன் அவயோகியாவும் வராரு, ஒரு சூரியனோட 6ஆம் அதிபதி சாரமும் வாங்கியிருக்காரு. அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா அவர் 2019ல இருந்தே கொஞ்சம் டல் அப்படின்ற விஷயம், தொழில் வேலை அமையல, செட் ஆகல, ஒரு பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை அப்படின்றதுல இப்ப தொழில் அப்படின்ற விஷயங்கள் அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்ற விஷயங்கள், பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்துட்டு இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விக்கு போயிடலாங்க சார். கேள்வி பாத்தீங்கன்னா எப்போது நல்ல காலம் வரும் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து 25ஆவது வருஷம் 5ஆம் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருதச சுக்கிர புத்தி இருக்குங்க. அப்போ அந்த குருதச சுக்கிர புத்தி அப்படின்ற விஷயங்கள்ல வந்து அந்த குரு சுக்கிரன் ஆல்ரெடி பகை. மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராசிக்கு ஒரு லக்னத்துக்கு அவயோகியா வரக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு அட்டமத்துல உட்காந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த புதன்
சுக்கிரன் சேர்ந்து உங்களுக்கு சனி பகவானோட சேர்ந்துட்டாங்க, சனி பகவானோட செவ்வாய் பகவானோட சேர்ந்துட்டாங்க. அப்படின்றதுனால அந்த சுக்கிர பகவான் அவங்களுக்கு பலம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வர்க்கோத்தமம் ஆயிருக்காங்க. அப்படின்னாலும் உங்க ராசிக்கு அட்டத்துல உட்காந்து லக்னத்துக்கு அவயோகி ஒரு வர்க்கோத்தமம் அப்படின்ற விஷயம் ஆயிருக்கு. அப்படின்றதுனால அதோட பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் ஒரு நல்ல தீவிரமா செய்யும். அப்படின்றதுனால அப்போ வந்து லக்னத்துக்கு ஒரு நல்ல யோகங்கள் நடக்க வேண்டியது ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விதமா வந்து நமக்கு ஜாதகருக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ தொழில் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது இப்போ 5/9/2022 இருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு 5/5/2025 வரைக்குங்க. இப்போ இந்த வருஷம் இல்லாம அடுத்த வருஷத்துல ஒரு 5ஆம் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர புத்தி இருக்குது. அது முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேது புத்தி அப்படின்ற விஷயங்கள் வரும். அது பிறகு உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து டோட்டலாவே மாறுங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இப்படி இருக்குங்க, இல்ல உடனே சரியாயிரும் அப்படின்ற சார் உடனே சரியாயிரும் சூரிய புத்தி தானே சார் வருது, கேது புத்தி முடிஞ்சிருச்சு சார். சூரிய புத்தி தான் சார் வருது அடுத்து. சுக்கிரன் சூரியன் ஆமா சூரியன் ஆமா சார், ஓகே. சூரியன் புத்தி உங்களுக்கு வருது. அடுத்து 6ஆம் அதிபதி புத்தி, அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்படின்றதுனாலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மைகள் அப்படின்றது அந்த லக்னத்துக்கு அவயோகம் இருந்தாலும் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியா வராரு அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு ரிஷபம் அப்படின்றதுல ஆட்சி பலமா இருக்கு. அப்ப சந்திர புத்தி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படின்றது பாக்கியாதிபதியா வர்றாரு, 2ஆம் தனஸ்தான அதிபதியா வர்றாரு. அப்படின்றதுல அந்த சுக்கிர புத்தி முடிஞ்ச பிறகு இருந்தே உங்களுக்கு அந்த மீன லக்னத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கிரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டமத்துல இருந்து ராசி கட்டத்துல இருந்து லக்ன அவயோகி அப்படி பிரச்சனை அந்த புத்தி அப்படின்றது இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. மற்றபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர புத்தி முடிஞ்சதுல இருந்தே உங்களுக்கு நல்லா கண்டிப்பா நல்லாவே இருக்குங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 10ல ஒரு புதன் செவ்வாய் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்து இருக்கு, செவ்வாய் சனி அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் அப்படின்ற விஷயங்களே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் பாக்குறாங்க செவ்வாய் சனியை. அப்படின்றனால செவ்வாய் சனினாலே பாத்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மெஷினரி சம்மந்தப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் வரும். சுக்கிரன் சனி செவ்வாய் அப்படின்றது மெஷினரி சம்மந்தப்பட்ட வகையில வந்து ஏதாவது ஒரு தொழில் வேலை செய்யக்கூடியது அப்படின்றது வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சுக்கிரன் 10ல அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட் ஃபீல்டு, அந்த டெக்ஸ்டைலு அப்படின்ற விஷயங்கள்லயும் உங்களுக்கு தொழில் அப்படின்ற விஷயங்கள் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படின்ற விஷயம் ஒரு குருவோட தசை தான் நடக்குதுங்க. அப்படின்றதுனால வந்து தொழில் அப்படின்ற விஷயங்கள் அவர் அதிக முதலீடு பண்ணாலும் லக்னாதிபதி தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒரு ராகுவோட சாரம் வாங்கியிருக்காருங்க. ராகுவோட சாரம் வாங்கி இருக்கிறதுனால ராகுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோட ஒரு பகையா மகரத்துல அமர்ந்திருக்காரு. அப்படின்றதுனால ஒரு தொழில் அப்படின்ற விஷயத்தை விட ஒரு தொழில் நல்லா தான் இருக்குங்க. இருந்தாலும் அதிக முதலீடு போகாம ஒரு விஷயங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஷினரி சம்மந்தப்பட்ட ஒரு மெக்கானிக்கு அப்படின்னு சம்மந்தப்பட்ட இருந்தீங்கன்னா அதுலயே கொஞ்சம் பண்ணலாம். அதிக முதலீடு அப்படின்ற விஷயங்கள் பண்ண மாட்டேன். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்தாலும் இருக்கும், ரியல் எஸ்டேட் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அடுத்து புதன் குரு 10ஓட சம்மந்தப்பட்டதே வந்து சம்மந்தப்படும் போதே ஒரு பணம் பட்டுவாடா செய்யக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல செய்யக்கூடியது. டீச்சிங் தொழில் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்தீங்கன்னாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ல புதன் சுக்கிரன் இருக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா குரு பார்வையில் இருக்கு. அப்படின்றதுனால உங்களுக்கு டீச்சிங்கும் சமம் நல்லாவே வரும். ஆக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவயோகம் அப்படின்ற விஷயங்கள் இதுல வந்து வந்ததுனால உங்களுக்கு இந்த வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்குங்க சார். ஒரு இப்ப வந்து சுக்கிரபுத்தி முடிஞ்சாலே உங்களுக்கு நல்லா இருங்க, மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. பொருளாதாரம் அப்படின்ற விஷயங்களும் பாத்தீங்கன்னா 5ஆம் மாசத்துக்கு பிறகு அடுத்து சூரியன் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது இருந்தே மீன லக்னத்துக்கு சூரியன் அப்படின்றது ஒரு நட்பு கிரக வகையிலேயே வருது. அப்படின்ற வகையில உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. அது பிறகு வர்ற தசைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சனி பகவானோட தசை. சனி பகவான் லக்னத்துக்கு 10ல குருவோட பார்வையில தான் இருக்காருங்க. சுக்கிரன் புதனோட இணைந்திருக்காரு. இருந்தாலும் ஒரு செவ்வாயோட இருக்கிறது கொஞ்சம் ஒரு பகை. அப்படின்னாலும் குருவோட வீட்டுல குருவோட பார்வையில புதன் சுக்கிரனோட இணைந்திருக்காங்க. அப்படின்னா சனியோட தசை உங்களுக்கு மீன லக்னத்துக்கு ஒரு 11ஆம் அதிபதியாகவும் அவரே வராரு, 12ஆம் அதிபதியாகவும் வராரு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்ற வகையில ஒரு தொழில் அப்படின்ற அமையக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம். அதுல வந்து கொஞ்சம் செலவும் இருக்கும், வரவும்
வந்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற வகையில 11ஆம் அதிபதியா இருக்காரு, 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப தொழில் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அமைத்து அது லாபம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். சின்ன செலவுகள் இருந்தாலும் ஒரு லாபம் அப்படின்ற விஷயத்த சனி பகவான் கொடுப்பாருங்க. குருவோட வீட்டுல குருவோட பார்வையில இருக்காரு. அடுத்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சனி பகவானோட ஒரு குருவுக்கு விடுத்து சனி பகவான் அடுத்து புதன் தசைன்றது லக்ன கேந்திரம் அப்படின்ற விஷயம், ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்றது வருது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ல இருக்காங்க அப்படின்றப்போ தொழில் சிறப்பா இருக்கும். குருதசை குருதசை வந்து இப்ப இந்த சுக்கிரபதி முடிஞ்சதுல இருந்தே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், லக்னாதிபதியோட தான். அது பிறகு சனி பகவான் 10ல இருக்காரு. அது பிறகு புதனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஓட சம்மந்தப்படுறாரு. அப்படின்றதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு புதன் தசை எப்போ வருதுன்னு உங்களுக்கு 66. அது பிறகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு 5ல இருக்குங்க. அப்ப அந்த ஒரு ஃபேமிலியில இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தாமதம் அப்படின்ற விஷயங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். ஆனா ஒரு லக்னத்துக்கு 5ல உங்களுக்கு அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அந்த உங்களுக்கு வந்து திரிகோணத்துல வந்து அந்த கேது பகவான் இருக்கும், சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் அப்படின்றத கொண்டு பண்ணும். கேதுவோட தசையும் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு உங்களுக்கு நல்லது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்படின்ற வகையில உங்களுக்கு ஒரு குரு தசை முடிஞ்சு சனி தசை நல்லா இருக்கும், புதன் தசை அப்படின்ற விஷயங்கள் 10ஓட சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும். அவயோகியா இருந்தாலும் உங்களுக்கு குருவோட பார்வையில அப்படி இருக்கு, நட்பு கிரகத்தோட சுக்கிரனோட சேர்ந்திருக்கு, ஒரு சனி பகவானோட சேர்ந்திருக்கு. அப்படின்ற வகையில உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். தொழில் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே இருக்கும். 2025ல 5ஆம் மாசத்துக்கு பிறகு இவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். ஒரு தொழில் வேலை அமைகிறதுலயும் பொருளாதாரம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கைகூடி வரும். அவர் இந்த ஒரு வருஷத்துக்கு பீரியடுக்கு சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் இருக்கும் சார். ஓகேங்க சார், மற்றபடி அவங்க கேள்விக்கும் போது பார்த்துக்கலாம். சங்கர் சார் நல்லது சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ. கண்ணன் வணக்கம். கண்ணன் பெருமாள் சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கண்ணன் வணக்கம். கண்ணன் டியூட்டில பிஸி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். கண்ணன் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்க சொல்றீங்களா? ஜாதகர் பிறந்தது பாத்தீங்கன்னா மீன லக்கணம், லக்கண புள்ளி உத்திரட்டாதி, ரிஷபராசி, லக்கண புள்ளி பாத்தீங்கன்னா கரெக்டா மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்துல உள்ள நினைக்கிறேன். ஜாதகர் லக்னாதிபதி பாத்தீங்கன்னா குரு, அவரு கேந்திர 4ஆம் வீட்டுல பகை வீட்டுல வக்கரமாயி 4ல இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டை 8, 10, 12ஆம் வீட்டை பாக்குறாரு. ஜாதகருடைய கேள்வியுமே எப்போது எனக்கு நல்ல காலம் வரும் தான் கேட்டிருக்காரு. ஜோதிடத்தை வந்தாலே நல்ல காலம் தான். இப்ப ஏற்கனவே குருதசை சுக்கிரபுத்தியா நடக்கு. அவர் என்னதான் அட்டமாதிபதியா இருந்தாலும் அவருக்கு 10ஆம் வீட்டுல தன் வீட்டுக்கு 3ல தான் இருக்கு, குருவோட பார்வையில இருக்கு. இப்ப ஜாதகருக்கு வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தமானது ஜாதகருக்கு நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். லக்னாதிபதியே பாத்தீங்கன்னா 4ல இருக்கும்போது ஜாதகர் நல்லா ரொம்ப வக்கரமாய் இருக்கு. வக்கரம்னாலே கொஞ்சம் பிடிவாத குணம், கண்டிப்பானவர்னு சொல்லலாம். அந்த குணங்கள் ஜாதகருக்கு இருக்கும். ஏதாவது ஒரு செயல்ல இருந்தேன்னா அதுல பிடிவாதமா இறங்கி செயல்படுவாரு, கண்டிப்பானவர். சொந்த ஊர்லயே வசிக்கிறதுக்கு விரும்புவாரு. அதே மாதிரி கல்வியிலையும் வெற்றி பெறக்கூடியவர் தான். அதே மாதிரி பள்ளிகள், மண்மனை வாகனம் இது எல்லாமே, வீடு மனை வாகனம் வண்டி வாகனம் இது எல்லாமே ஜாதகருக்கு சிறப்பாக அமையும். ஏன்னா சுக்கிரன் குரு நேரடி பார்வை இருக்கு. அதே மாதிரி 4ஆம் அதிபதியுமே தன் வீட்டை தானே பார்க்கு. அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. தாயுமே நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. அடுத்து தொழிலை பத்தி அவருடைய கேள்வி பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய். புதன் பாத்தீங்கன்னா 4, 7 கூடியவர், அவர் பாதகாதிபதியுமே ஆகுறாரு. சுக்கிரன் 3, 8 கூடியவர், அவர் அட்டமாதிபதி. சனி 11, 12 கூடியவர், மாரக ஸ்தானமும் அடைவார். செவ்வாய் 9 கூடியவர். இப்ப அங்க 10ஆம் வீட்டுல பாதகம், அட்டமாதிபதி, பாகிஸ்தான் அதிபதியும் இருக்காரு, மாரகாதிபதி இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஆனாலும் குருவோட பார்வையில இருக்கு.
ஜாதகர் தொழில முன்னேற்றம் அடைவாங்க. நான் குருவோட பார்வைக்குன்னா பெயர் புகழ், வீடு வண்டி வாகனம், நல்லா வசதி உள்ளவங்களா தான் இருப்பாங்க. நல்லா கௌரவம் எதிர்பார்க்கக்கூடியது. சமூக வாழ்வு, அரசியல் நம்ம சொல்ல முடியாது. வேலையில தொழில நல்லா சிறப்பா தான் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் சின்ன சின்ன மனக்கசப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் 6 இருக்கும்போது பதவி, 7 பாதகாதிபதி. ஆனாலும் அவர் 10 இருக்கும்போது அவங்களுடைய ஏன்னா திருமணத்தை பத்தி கேள்வி கிடையாது. தாமத திருமணம் தான். ஏன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா 33 வயசு ஆகப்போகுது நினைக்கிறேன். திருமணம் கொஞ்சம் தாமதம் ஆகக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா இந்த சுக்கிரபுத்திலே நடக்கலாம். அதாவது அட்டமதிபதியான காரகம் கிரகம் இதுதான். அதனால கண்டிப்பா அவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பை கொடுத்துரும். அவங்கள மனைவியுமே பாத்தீங்கன்னா நல்லா தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது இவங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கௌரவம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி வியாபாரத்துல வெற்றி, சமூக அந்தஸ்து உள்ளவங்க தான் மனைவி அமைவாங்க. ஆனால் மதிப்பு, மரியாதை சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதுதான். உத்தியோகமே நல்லா பொறுப்புள்ள உத்தியோகம், பதவி உயர்வு, இது எல்லாமே ஜாதகருக்கு கிடைக்கக்கூடியதுதான். இருந்தாலும் அவர் அட்டமாதிபதி பாதகாதிபதி ஆகுதுனால அதுல சின்ன சின்ன கொஞ்சம் அலைச்சலா இருக்கும். அல்லது உயர் அதிகாரிகள் இவங்களுக்கு கொஞ்சம் டார்கெட்டு இது சம்பந்தமா நிறைய கொடுக்கலாம். அப்படி அவங்களுக்கு தொழில கொஞ்சம் திருப்தி இல்லாத தன்மை இருக்கும். அதே மாதிரி பதவி எல்லாமே தொழில நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய ஜாதகர் தான். என்ன தொழில் செய்யலாம் கேட்டிருக்காரு. தொழில் பாத்தீங்கன்னா பைனான்ஸ் தொழில். எனக்கு குருவோட புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய் சம்பந்தப்படுவதனால மிஷினரி சம்பந்தமானது பைனான்ஸ் தொழில். அந்த நூலாடைகள் ஏற்றுமதி இறக்குமதியோட இது பண்ணலாம். வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய 8-12 அதிகமாக குருவோட பார்வை இருக்குனால வெளிநாட்டு வர்த்தகம் இது ரிலேட்டடான கூட இது பண்ணலாம். ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம் இதுலயுமே ஜாதகர் ஈடுபடக்கூடிய அமைப்பு தொடர்பு ஜாதகருக்கு கிடைக்கும். ஏன்னா 6 11 இருக்காரு. அப்ப 6ஆம் இடம் தான் எதிரி ஸ்தானம். இது 11 லாபஸ்தானம். எதிரிகள் மூலமா லாபம் வரக்கூடியதுன்னா ஷேர் மார்க்கெட்டிங் தான். மற்றவங்களோட பணம் நம்மளுக்கு வரக்கூடியது. அதன் மூலமா அவருக்கு ஜாதகருக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. பொருளாதாரம் எப்போது நன்றாக இருக்குன்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா இப்ப சுக்கிர புத்தி, குரு சுக்கிரன் இப்பதான் அவருக்கு லக்கணத்துக்கு சந்திரனுக்கு 10ல, சனி லக்கணத்துக்கு அவர் 12ல. அப்ப தொழில கொஞ்சம் அலைச்சல், தொழில்னால அயன சயன போகம் கெடுதல் இது எல்லாமே ஜாதகருக்கு ஏற்படும். நிம்மதி இல்லாத தூக்கம் இது ரிலேட்டடாவே எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. வேலை அடுத்துக்கு வரக்கூடிய புத்தி பாத்தீங்கன்னா சூரிய புத்தி, சந்திர புத்தியில ஜாதகருக்கு நல்லா இருக்கும். அது வரைக்கும் ஒரு 2022 வருஷத்துக்கு ஜாதகருக்கு தொழில கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாரு. வரக்கூடிய சந்திர புத்தி மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா குருதசை பாத்தீங்கன்னா 1-10 தான். அவர் 10ஆம் வீட்டையே பார்க்காரு. கண்டிப்பா தொழில நல்லா ஃபர்ஸ்ட் ஆப், அதாவது 2014 குருதசை ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா 16 வருஷம் 2022 ஃபர்ஸ்ட் ஆப் ஒரு 8 வருஷம் பாதிப்பை கொடுத்தாலும் செகண்ட் ஆப் அவருக்கு நல்லா தொழில நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா அதை பத்தி அதனாலதான் அவருக்கு கேள்வியே வந்திருக்கு. இந்த செகண்ட் ஆப் குருதசை சிறப்பா இருக்கும். சந்திர புத்தியில இருந்து வரக்கூடிய தசாபுத்தி எல்லாமே குருவோட பார்வையில தான் இருக்கு. அதனால மிக சிறப்பா இருக்கும். ஓகே சார், அடுத்தவங்க கேள்வி கேட்டா சொல்லிக்கிறேன் சார். நல்லது கண்ணு, நல்லது, சூப்பரா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ. ஓகே சார். மணினா வணக்கங்க. வணக்கங்க. பொதுவாகவே மீன லக்கணம் நல்லா இருக்குங்க. பொதுவா நல்ல இந்த வீடு அப்படின்னு எடுத்தோம்னாலே ஒரு ஆன்மீக வீடு அப்படின்னு சொல்லிடுவோம். போன வாரம் இதே மாதிரியான லக்கணமான ஜாதகத்தான் நம்ம பார்த்தோம். அப்படிங்கிறதா ரொம்ப நல்லவரா இருப்பாரு. அப்படிங்கிறதா இவரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோபக்காரரா இருப்பார். அப்படிங்கிறதா தன்னுடைய கோபத்தினாலேயே பல இடங்கள்ல இவர் சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அப்படிங்கிறதுதான் பாயிண்ட். கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைக்கணும் அப்படிங்கிறது பாயிண்ட் 1 தான். நல்லவர், நல்ல சிந்தனை உடையவரா இருப்பாரு. அடுத்தவங்களை ஏமாற்றவே மாட்டாரு.
தனக்கு ஒருத்தர் ஏமாத்தினா கூட கடவுள் பார்த்துக்குவான்னு சொல்லிக்கிற ஒரு கேரக்டர் பிடித்தவரா இருப்பாரு. நல்ல ஒரு தன் கான்பிடென்ட் எப்பவுமே இருக்கும். நாம் எப்பவுமே ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து இவருக்கு மிக மிக மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல லக்கணத்துக்காரர், நல்ல எண்ணம் படைத்தவர் அப்படிங்கிறத முதல்ல லக்கணத்தை வச்சு நான் சொல்றேன். அடுத்ததாக வந்து இவர் கேள்விக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது, ஆரம்பம் வந்து செவ்வாய் திசையில பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில இவர் பிறந்ததுல இருந்து ஒரு 6 வருஷ காலம் நல்லா இருந்தாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஒரு 6 ஆண்டு காலம் இந்த ஜாதகருடைய குடும்பம், உங்களோட அப்பா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. அந்த செவ்வாய் திசை மிக மிக அற்புதமான திசையாக இவர் பிறந்த உடனேயுமே நல்ல அருமையா இருந்துச்சு அப்படிங்கிறதா அந்த செவ்வாய் திசையை பத்தி நான் பாக்குறது அப்படிங்கிறதா. ராகு தசை 11ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இந்த ராகு தசை இவருக்கு நல்லது பண்ணியிருக்காது அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதுதான். படிப்புல தடங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுதான். ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்குங்க. ஆனா ஒரே நிமிஷம், நான் தான் மியூட் பண்ணாம விட்டேன். ஒரே ஓகேங்க. செவ்வாய் தசை மிக அற்புதமான திசையாக இது பிறந்ததுல இருந்து ஒரு 6 ஆண்டு காலம் மிக அற்புதமான அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நல்ல இருந்த மாதிரியான தசாபுத்தி செவ்வாய் தசை மிக அற்புதமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ராகு தசை எல்லாரும் 11ஆம் இடத்துல இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு அத்தனையோ விதிவிலக்கு எல்லாம் சொன்னா கூட நான் இந்த இடத்துல ராகு தசை அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல ராகு தசை அவரை படிப்புல இருந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், அவங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும், பிறந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்க வேண்டிய காலச்சூழல் ஏற்பட்டிருக்கும், அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் செலவு வந்திருக்கும், தொழில நெருக்கடிகள் கொடுத்திருப்பார் இந்த ராகு தசை அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இந்த ராகு தசை முழுவதுமே அவர் நல்லா இருந்தாரா அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேக்சிமம் ராகு தசை நல்லா பண்ணியிருக்காது அப்படிங்கிறதான் நான் பார்க்க வேண்டிய திசையா நான் நினைக்கிறேன். விளையாட்டு புத்தி கொடுத்து படிப்புல கவனச்சிதறலை கொடுத்துருக்கும் சின்ன வயசுல அப்படிங்கிறதான், அல்லது படிப்புக்காக அவரு சொந்த இடத்த விட்டு வெளி இடத்துக்கு வந்திருப்பார் அப்படிங்கிறதான், தகப்பன் விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருந்தது அந்த நேரத்துல அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதான். அந்த நேரத்துக்கு அவங்களோட அப்பாவுக்கும் வந்து பொருளாதார ரீதியாக நெருக்கடி இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதான். அதே மாதிரி அடுத்து வந்த குருதசை ஓரளவுக்கு அந்த குருதசை தான் இவருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து லக்னாதிபதி திசைங்கிற அடிப்படையில இவருக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா கூட 2017 இருந்து 2020 வரைக்கும் வயதுக்கேற்ற மாதிரியான பிரச்சனைகளை இவர் சந்திச்சிருப்பார் அப்படின்னு தெளிவா தெரியுது அப்படிங்கிறதா. மிக மிக கடுமையான மன அழுத்தத்துல இந்த ஜாதகர் வந்து 2017 to 20 வரைக்கும் இந்த ஜாதகர் மிக கடுமையான மன அழுத்தத்துல, வயதுக்கேற்ற மாதிரியான மன அழுத்தத்துல இருந்திருப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அந்த 2020 காலகட்டத்துல ரொம்ப கடினமான காலகட்டமா 17 to 20 நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேது நல்லா இருக்காது சொல்லுவாங்க, கேது புத்தி தான் இவருக்கு ஒரு நல்ல புத்தியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதான். 2021 பாதியிலிருந்து 22 பாதி வரைக்கும் நல்லா இருந்திருப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன். மிக அற்புதமான புத்தியாக ஓராண்டு காலம் மிக அருமையாக இருந்தார் அப்படிங்கிறத அவரு கேட்டாலும் தெரியும், நமக்கு இங்க கைப்புண்ணுக்கு எது கண்ணாடி அப்படிங்கிற அடிப்படையில் மிக அற்புதமா இருந்திருக்கு அப்படிங்கிறதா. 2022 வருஷம் எப்ப 9வது மாசம் ஆரம்பிச்சதோ, எப்ப சுக்கிர புத்தி இவருக்கு ஆரம்பிச்சதோ அந்த புத்தி நல்லா இல்லை அப்படிங்கிறதான் நான் பாக்குறேன். ஏன் என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு அட்டமாதிபதி அவருடைய ஆதிபத்திய வேலைகளை செஞ்சே தீர்வார். இன்னும் கொஞ்சம் அந்த குருவோட பார்வையெல்லாம் அவருக்கு இல்ல. குருவோட வீடு 10ஆம் இடம், முதல்ல சுபகிரகம் வந்து ஒரு கேந்திரம் ஏறி இருக்கிறதே ஒரு தவறு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம். அப்ப சுபகிரகம் வந்து கேந்திரம் ஏறது ஒரு தப்பு தான், அப்படி இருக்கக்கூடாது. 2வது பாத்தீங்கன்னா இவர் எங்கிருந்தா சரியா பண்ணிருப்பார் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா இன்னைக்கு அற்புதமான பலனை கொடுத்திருப்பார். இங்க பாத்தீங்கன்னா 3க்கு 8ல மறையறார் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம எடுக்கும்போது அந்த 8ஆம் இடத்தினுடைய வேலை தான் செஞ்சிருப்பார் அப்படிங்கிறதான். அதாவது வந்து காரக நன்மை கூட செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். காரக நன்மை கூட செய்ய மாட்டார் அப்படிங்கிறதான் நான் இந்த இடத்துல பாக்குறேன் அப்படிங்கிறதான். அதனால
இவர் வந்து சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் நல்லா இல்லை இருக்காது அப்படிங்கிறதான் அதனுடைய மற்ற காரகத்துவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாமே தவிர ஆதிபத்திய ரீதியா இந்த சுக்கிர புத்தி குருதசை சுக்கிர புத்தி நல்லா இருக்காது அப்படிங்கிறதான். அடுத்து வர்ற சூரிய புத்தி கூட சங்கர் சார் சொன்னார் நல்லா இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தாலும் அவரும் நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு தான் நான் சொல்றேன். பொதுவாக 2026 வருஷத்து வரைக்கும் இவர் வந்து தொழில் பண்ண வேண்டாம்ங்கிறதான். இருக்கிற என்ன நிலைமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னு பாக்குறான். ஏன் அந்த இடத்துல பாக்கலாம்னா கூட சூரிய புத்தி பாருங்க 6ஆம் அதிபதியா வருவார். அடுத்து பாத்தீங்கன்னா தசாநாதனுக்கு 8ல உட்கார்ந்துருப்பார். அப்படியே டக்கு டக்குன்னு பளிச்சுன்னு பார்க்கணும் இந்த குருதசையில என்ன பண்ணிருக்கும். குருதசை குரு புத்தி நல்லா இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னாலே சனி புத்தி நல்லா இருந்திருக்கும். சனி புத்தி நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அந்த புதன் புத்தியில தான் இவருக்கு வந்து அஷ்டம சனி பிரச்சனை வந்திருக்கும். அதுல சரி இருந்திருக்காது. அதுல இருந்தே பாருங்க புதன் நல்லது பண்ணியிருக்க மாட்டாரு. சந்திர புத்தி நல்லது பண்ணிக்கும், செவ்வாய் புத்தி நல்லது பண்ணும், கேது புத்தி நல்லது பண்ணும். இதை தவிர இந்த குருதசையில நல்லது பண்ணாது அப்படிங்கிறதா. கடைசியா வர்ற குருதசையில ராகு புத்தி சஷ்டாஷ்டகமா வருங்கிற போது அந்த புத்தியும் சரியில்லை அப்படிங்கிற போது இவருக்கு வந்து சூரிய புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2026க்கு அப்புறம் இவர் நினைச்சதெல்லாம் நல்லா இருக்கும். லக்னாதிபதி நல்லா இருக்கிறார், நல்லா தொழிலை கொடுப்பார், நல்லதை செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பணம் போட்டு இந்த சுக்கிர புத்தியிலையோ சூரிய புத்தியிலையோ இவர் தொழில் ஆரம்பிச்சார் அப்படின்னா தொழில நஷ்டத்தை சந்திப்பார் அப்படின்னு பாக்குறோம். அதனால தயவு செய்து வேலைக்கு போங்க, நல்ல வேலையா கிடைக்கும், நல்லா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலாம் அப்படிங்கிற அடிப்படையில தொழில் மட்டும் காசு போட்டு செஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி நான் சொல்ல விரும்புறேன். இவர் செவ்வாயோட தொழிலும் சனி கலந்த தொழில வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இவர் செய்யக்கூடிய தொழில் வந்து செவ்வாயோட தொழிலும் முதன்மையாக, 2வது சனியோட சம்பந்தப்பட்ட 2 சம்பந்தப்பட்ட தொழிலாக இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த தொழில் செய்தார்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதா. அது சண்முகம் தெரிஞ்சுன்னா சண்முகத்தை கேட்டுக்குங்க, அவர் சொல்லுவாரு செவ்வாயோட தொழில் என்ன சனியோட தொழில் என்னங்கிறதுலாம் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதா. இந்த 2 சம்பந்தமான தொழில் சங்கர் சார் சொல்லும்போது சொன்னார் மிஷினரிஸ் கூட சம்பந்தப்பட்டது வரும். வேகமாக இயங்கக்கூடியது செவ்வாய். இது வீடு, மண்ணு, மனை, வாகனம், செம்மண், செங்கல் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வரும். மருந்து கடை கூட இவரோட சம்மதத்துல வரும் அப்படிங்கிறதா. இந்த மாதிரி நிறைய செவ்வாயும் சனியும் கலந்த காரகத்துவமான தொழிலை செய்யலாம் அப்படிங்கிறது அடிப்படையில இவர் நல்லா இருப்பாரு. சனி தசை மிக அற்புதமான திசையாக இருக்கும். குரு தசை இப்ப இந்த 2026க்கு அப்புறம் வரக்கூடிய அத்தனை காலகட்டமும் மிக நல்ல காலகட்டமா இருக்கும். நல்ல பையன், அருமையான பையன், நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி. நன்றி சார். சார் அருமை மணினா அருமை சூப்பரா சொன்னீங்க சார். எல்லாருக்கும் வணக்கங்க. ஜாதகர் பிறந்தது மீன லக்னம், ராசி ரிஷப ராசிங்க. ராசி லக்னம், அதாவது லக்ன புள்ளி ராசி புள்ளி அப்படிங்கிறது, அதாவது லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திரமும் ராசி விழுந்த நட்சத்திரமும் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது சுபர்களோட நட்சத்திரங்கள்ல இல்லைன்னா லக்ன யோக கிரகங்களோட நட்சத்திரத்துல அந்த சார நாதனும் நல்ல இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி விழுந்திருக்கிறது சனியோட சாரங்க, ராசி புள்ளி விழுந்திருக்கிறது செவ்வாயோட சாரம். ஸோ 2 முதன்மை பாவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாவகிரகங்களோட சாரத்துல லக்ன புள்ளியும் ராசி புள்ளியும் இருக்கிறதே ஒரு சரியில்லாத அமைப்பு தான். அதுக்கப்புறம் ஜாதகர் பிறந்ததுல இருந்தே நம்ம பாவகங்களை பத்தி எல்லாம் சங்கர் சார் நிறைய சொல்லிட்டாங்க. கண்ணனும் அழகா சொன்னாரு, மணியனும் நிறைய சொல்லிட்டாங்க. நம்ம டைரக்டா பலன்களுக்கே போயிடலாங்க. இப்போ ஜாதகர் பிறந்தப்போ செவ்வாய் தசைங்க. செவ்வாய் தசை மணியன் சொன்னது மாதிரி செவ்வாய் சூரியன் 2 பேருமே திக்பலத்துக்கு நெருங்கி இருக்காங்க. சூரியன் பாத்தீங்கன்னா 11ல இருக்கிறாரு, செவ்வாய் 10ல இருக்கிறாரு. பாவக மாற்றத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்க. பாவக மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது பாவகங்களை அதிகமா பாக்குறது இல்லை, இருந்தாலும் நான் ஒரு பாவகத்துல செவ்வாய் 10ல, ஏன்னா அந்த எக்ஸாக்டா அவர் அங்க திக்பலத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாவக மாற்றத்துல கூட திக்பலத்துல குருவோட வீட்டுல குரு பார்வையில இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிக சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படிங்கிறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரனோட புதன் சனி செவ்வாய் இணைஞ்சிருக்காங்க, குருவோட நேரடி பார்வை இருக்கு. அப்படிங்கிறப்போ இதுல முதன்மை சுபத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நம்ம அந்த டிகிரி வைஸ் பார்க்கணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கிரகத்தோட ஸ்தான பலம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கணுங்க. இதுல எப்பவுமே குருஜி சொல்லுவாரு, பார்வையை விட சனி குருவினுடைய பார்வையை விட குரு இணையும் போது சுபத்துவம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தையும் ஐயா சொல்லுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் செவ்வாய் சனி ஒரே ராசியில இருக்காங்க.
இந்த இடத்துல சனி செவ்வாய் காம்பினேஷன் அவ்வளோ சிறப்பில்லை. ஸோ இத பாபத்துவம் சுபத்துவம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கிறதுக்காக சொல்றேங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சனி 25 டிகிரில இருக்கிறாரு, புதன் 27 டிகிரில இருக்கிறாரு. ஓரளவுக்கு சந்திர அதியோகம் உள்ள ஜாதகம் தான். ஜாதகர் நல்ல புத்திசாலிங்க. ஏன்னா ராசிக்கு 8ல புதன் சுக்கிரன் வந்துட்டாங்க. சங்கர் சார் சொன்ன மாதிரி புதன் சுக்கிரன் 2 பேரும் வர்க்கோத்தமத்திலேயே இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு லக்ன அவயோக கிரகம், ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் ஆகாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பர்டிகுலர் கிரகம் 1, 6, 8 அந்த மாதிரி சம்பந்தப்பட்டிருக்கும். இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும், தனுசு மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வலுவடையக்கூடாது. எவ்வளவு வீக் ஆகுறாரோ அவ்வளவு நல்லது அப்படிங்கிறது தான் பொதுவான விதிங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வர்க்கோத்தமம் அடையறதே தப்புதான். மணியன் சொன்னது மாதிரி எப்பெல்லாம் சுக்கிரனுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஜாதகர் டிஸ்டர்ப் ஆவாரு. ஸோ ஒரு அவயோக கிரகம், அதுவும் ஒரு லக்னத்துக்கு ஆகவே ஆகாத கிரகம் சந்திர அதியோகத்துல இருக்கிறதும் வர்க்கோத்தமம் அடையிறதும், அதே மாதிரி ஒரு லக்னத்துக்கு ஆகாத ஒரு கிரகம் எந்த பாவகத்துல இருக்கோ அந்த பாவகத்தையும், எந்த பாவகங்களோடலாம் சம்பந்தப்படுதோ, எந்த கிரகங்களோடலாம் சம்பந்தப்படுதோ அந்த கிரகங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் குருஜி சொல்லுவாரு. இந்த இடத்துல ஆகாத சுக்கிரன் 10ல போய் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்ததே தப்புதான். 10ல தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்காருங்க. குருவினுடைய பார்வை சந்திர அதியோகம் அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் சந்திரனோடவும் சம்மந்தப்படுறாரு. ஸோ குரு புதன் செவ்வாய் சனி இவங்க எல்லாரோடவும் ஒரு லக்னத்துக்கு ஆகாதவன், எனக்கு ஆகாத ஒருத்தன் நிறைய பேரோட சேர்ந்து வந்து என்ன அட்டாக் பண்றான் பாத்தீங்களா, பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்துக்கு, இந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு அதிக சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சந்திரன் தான் சொல்லுவேன். ஜாதகர் வந்து நல்ல புத்திசாலி தான், புதன் பகவத்தவன் தான். 10ல அதாவது நார்மலாவே 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் சுபத்துவம் அடைஞ்சதுன்னா அந்த கிரகத்தோட தொழில் அமையும் அப்படிங்கிறது தான் விதிங்க. இந்த இடத்துல சுபத்துவம் அப்படின்னு எடுக்கும்போது செவ்வாயை நம்ம அதிகமாக சுபத்துவமா எடுக்கலாம். மணியன் சொன்னது மாதிரி மருத்துவம், விளையாட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் இது மாதிரி எல்லாம் பண்ணலாம். புதன் சந்திர அதியோகத்துல இருக்கிறதுனால புதனுடைய காரகத்துவங்கள், சாருக்கு ஜோதிடமும் தெரியும். எந்த அளவுக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கறது சார் இனிமேல் தான் சொல்லுவாரு. ஜோதிடமும் சம்பந்தப்படும். ஆனாலும் அதுல சக்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரனுடைய தொழில்கள் அவர் பண்ணும்போது தான் சக்சஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேங்க. ஏன்னா இங்க சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறாரு, குருவோட இணைவு சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறாரு, எந்த பாவ கிரகங்களோட தொடர்பும் இல்லாம இருக்கிறாரு. குருவோட இணைவு அப்படின்னு பார்க்கும்போது டிகிரி வைஸ் குருவோட இணைவும் இருக்குங்க. குரு 7 டிகிரில இருக்கிறாரு, சந்திரன் பாத்தீங்கன்னா 23 டிகிரி, ஒரு 14 டிகிரிக்குள்ள குருவோடவும் இணைஞ்சிருக்கிறாரு. நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு வக்ரம் அடையிற கிரகம் சூரியனுடைய நேரடி பார்வையில, அதாவது அதோட ஒளி அதிகமாகும். அதனாலதான் உச்ச கிரகம் அதிகமா தட் மீன்ஸ் வக்ரம் அடையும் போது ஒரு ஃபியூஸ் போற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நீச்சம் அடைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு நீச்ச கிரகம் சூரிய ஒளி நேரடியா இருக்கும்போது அதிக ஒளியை பெறும் அப்படிங்கறதுனால அது உச்சமடையுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வக்ரமான அதுவும் 4-10 பரிவர்த்தனையும் இருக்குங்க. அதுல நம்ம அப்புறம் பார்ப்போம். ஒரே நிமிஷங்க. சஞ்சய் 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 4-10 பரிவர்த்தனையும் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய காரகத்துவ தொழில்கள் தான் அவருக்கு பெஸ்டா இருக்கும். அவருக்கு தெரியும் சந்திரனுடைய காரகத்துவ தொழில்கள் அப்படின்னா மேக்கப்பு, காய்கறி, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி டிராவல்ஸு, ப்ரொவிஷனல் ஸ்டோர், அரிசி பருப்பு, சந்திரனுடைய காரகத்துவ தொழில்கள் எல்லாமே அவர் பண்ணலாங்க. அவருக்கே தெரியும். மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு, அரிசி பருப்பு, ப்ரொவிஷனல் ஸ்டோரு, இந்த மாதிரிலாம் எல்லாமே அவர் வந்து சந்திரனுடைய காரகத்துவ தொழில்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேங்க. ஜாதகரோட கேள்விகளுக்கு டைரக்டாவே போயிடலாங்க. இப்ப அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிறது குரு தசையில சுக்கிரன் புக்தி நடந்துட்டு இருக்கு. குரு தசை ஓகே, குரு தசை லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவர் எப்படியும் நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாரு. ஸோ குரு தசை நல்ல தசை தான். அதுல வர்ற சுக்கிரன் புக்தி அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் அஷ்டமாதிபதி. நான் சொன்ன மாதிரி அஷ்டமாதிபத்தியத்தை வலுவா செய்யற மாதிரி அவர் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறாரு. அவர் போய் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ குரு தசை சுக்கிர புக்தி முடிகிற வரைக்குமே தொழில் வேலை அமைப்புகள்ல வந்து பாதிப்புகளை கொடுக்கதான் செய்வாருங்க. இந்த இடத்துல மணி என்ன வேலைக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. 6ஆம் அதிபதியுமே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்களே. 6ஆம் அதிபதியும் ராகுவோட, சூரியன் சந்திரர்கள் எப்பெல்லாம் ராகு கேதுகளோட சேர்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க கிரகண தோஷம் அடைவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் ராகு ஆல்மோஸ்ட் ஒரே டிகிரியில இருந்தாங்க. ஆமாங்க,
சூரியன் 22 டிகிரியில, ராகுவும் 22 டிகிரியில. இந்த இடத்துல சூரியன் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காரு. கிரகண தோஷத்துல இருக்கிறாரு. மணியன் சொன்ன மாதிரி 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பலன் எடுத்தோம்னா அது சரியா வராதுங்க. எப்பவுமே சூரியன் ராகு இணைவு அப்படிங்கிறதே எந்த ஒரு ஜாதகத்துக்கும் நல்லது இல்லையே. அது மாதிரி ராகு தசையுமே நிறைய கடன்களை எல்லாம் கொடுத்துருக்கும். ராகு தசை 6ஆம் அதிபதி எப்பெல்லாம் ராகு எப்பவுமே எப்படி ஆக்ட் பண்ணுவாரு, தன்னோட இணைஞ்ச கிரகத்தை போலவும் தான் நின்ற வீட்டு அதிபதியை போலவும். ஒரே நிமிஷம். சரி, யாருகிட்ட? அம்மா வெளியில போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த நம்பர் கூப்பிட்டா சொல்லி சார். சாரிங்க. அதுதான் ராகு தசை பொறுத்த வரைக்கும் அதுவுமே காம்ப்ளிகேட்டா கொஞ்சம் சிரமமான தசையா தான் இருந்திருக்கும். லாபத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. எப்பவுமே 11ல ஒரு கிரகம் நீச்ச நிலையில இருந்தா கூட நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறதும் ஒரு விதிதான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ராகு தசை ஏதோ பரவாயில்ல, சுமாரா இருந்துச்சு. அதாவது சொல்ல போனோம்னா அத்தியாவசிய தேவைகளுக்கு குறையில்லாம இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். என்ன பேரு பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ண முடியாது. வேற பக்கம் போய் பார்த்துக்க சார். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரே நிமிஷங்க. எடுக்க முடியாதவங்க சார். ஒரே நிமிஷம் வரேங்க. நான் ஆன்லைன்ல ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். எடுக்க முடியாது, ரொம்ப நாள் எடுக்க முடியாது. நான் ஆன்லைன் சர்வீஸ்ல எதுவும் பண்றது இல்லை. பாத்தீங்கன்னா தெரியுங்களா? ஜாதகம் மட்டும் தான் பார்க்கலாம். நாளைக்கு வாங்க, ஆன்லைன் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். பொழுது போயிடும். நாளைக்கு வாங்க, நாளைக்கு காலையில எப்ப வேணாலும் வாங்க, 9 மணிக்கு மேல வாங்க. சாரிங்க சார், ஒரு டிஸ்டர்பன்ஸ், கோச்சுக்காதீங்க. அதுதாங்க சார், இப்போ அட் ப்ரெசென்ட் நடந்துட்டு இருக்கிற குருதசை சுக்கிர புக்தி பொறுத்த வரைக்கும் மே 2025 வரைக்குமே பிரச்சனைகள் இருக்குங்க சார். பிரச்சனைகள் இருக்கும். அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால அவரும் 10ல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் ஸ்டேட்ல தான் நீங்க இப்போ இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ மே 2025 வரைக்கும் அதுக்கும் மே 2025 வரைக்கும் இல்லைங்க, அதுக்கப்புறமே சந்திரனுடைய காரகத்துவ தொழில்கள் நீங்க எது பண்ணீங்கனாலுமே ஒரு சஸ்டெயின், ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ ஏன்னா 10ஆம் இடத்துலயும் இருக்கிறாருங்க. சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துலயும் இருக்கிறாரு. ஸோ நீங்க தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கமிட்மெண்ட்ஸும் இருக்கும். என்னால சும்மா இருக்க முடியாது, நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் நீங்க இருப்பீங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்னோட சஜஷன் கொடுக்குறேங்க. ஒரு காய்கறி கடை, ஒரு ஃப்ரூட்ஸ் கடை, இல்லைன்னா டிராவல் சம்மந்தப்பட்டது, அப்படி இல்லைன்னா ஒரு மளிகை கடை, ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோர், இல்லைன்னா ஹோட்டல், இலை போட்டு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு ஹோட்டல், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷனுங்க. இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், குருதசை சுக்கிர புக்தி, சுக்கிரன் அஷ்டமாதிபதிங்கிறதுனால ஒரு ஆவரேஜான புக்தியா தான் இது இருக்குங்க. ஒரு ரொம்ப நீங்க எதிர்பார்ப்போட எதையும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் சூரியன் புக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரொம்பவே கஷ்டமான புக்தியா தாங்க சார் இருக்கும். குருதசையில சூரியன் புக்தி பொறுத்த வரைக்கும் மே 2025 இருந்து பிப்ரவரி 2026 வரைக்கும் ராகுவோட ஒரே டிகிரியில இணைஞ்ச சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இன்னொரு பிளஸும் இருக்குங்க. 6ஆம் இடத்து வேலைகள், வேலை கிடைக்காத வழிய நோய் எதிரி கடன் பிரச்சனைகள் இருக்காதுங்க. சூரியனால அதை கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த அந்த வகையில நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா சூரிய புக்தி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ரொம்ப ஆவரேஜான அந்த மாதிரியான ஒரு புக்தியா தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷனுங்க. அதுக்கப்புறம் குருதசை சந்திர புக்தி பார்க்கும்போது எப்பவுமே தசாநாதனுக்கு புக்திநாதர்கள் 6, 8, 12ல மறையக்கூடாதுங்க. சஷ்டாஷ்டகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான விதி தான். ஆனா 6, 12ல வந்தாலுமே அவங்களோட காரகத்துவத்தை, அவங்களோட ஆதிபத்தியத்தை நல்லபடியா கொடுக்க முடியறது இல்ல. ஆனாலும் இங்க உச்ச நிலையில இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும், குருவோட இணைவுல இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும், டிகிரி வைஸ் பார்க்கும்போது குருவோட இணைவுல இருக்கிறாருங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குருதசை சந்திர புக்தியில கண்டிப்பா இருக்குங்க. அந்த டைம்ல சந்திரனோட தொழில் உங்களுக்கு அமையும். அதாவது அமையும் அப்படிங்கிறது, சந்திரனுடைய தொழில்கள் நீங்க இப்பவே ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு அது மூலமா நல்ல ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்குங்க.
ஸோ சுக்கிர தசை சந்திர புக்தி அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். செவ்வாய் புக்தி நான் முன்னாடி சொன்ன மாதிரி குருவோட நேரடி பார்வையில இருக்கிறாரு. பாவர்கள் சனியோட அதிகமா டிகிரி வைஸ் சம்மந்தப்படலைங்க. அதனால செவ்வாய் புக்தி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். புதனோட இணைஞ்சாலுமே செவ்வாய் கொஞ்சம் நல்லபடியா செயல்படுறது இல்ல. இப்போ டிகிரி வைஸ் பாத்தீங்கன்னா செவ்வாய் 11 டிகிரி, சனி 25, புதன் பாத்தீங்கன்னா 27 அப்படிங்கிறதுனால சனிக்கிட்ட இருந்தும் புதன் கிட்ட இருந்தும் விலகி தான் செவ்வாய் இருக்கிறாருங்க. ஸோ செவ்வாய் நல்ல பலன்களை எந்த ஒரு அவரோட தசையாகட்டும் புக்தி ஆகட்டும் எப்போ வந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. அப்போ ஓவராலா பார்க்கும்போது நல்ல மாற்றம். நீங்க கேட்ட மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம 2, 9, 10, 11 காம்பினேஷன் மகாதனயோகம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணுங்க சார். அதையும் நான் பார்த்தேன் உங்க ஜாதகத்துல 2, 9க்குரிய செவ்வாய். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தையே பாக்குறாருங்க. 10 காம்பினேஷன் வந்துருச்சு. 11ஆம் அதிபதியும் அங்கதான் இருக்காரு. ஸோ 2, 9, 10, 11 காம்பினேஷன் அங்க இருக்குங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது மகாதனயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு குரு தசையில கண்டிப்பா கிடைக்கணும். குரு தசையில சுக்கிர புக்தி முடிஞ்சு சூரிய புக்தி முடிஞ்சு சந்திர புக்தி ஆரம்பிக்கும் போது சந்திர புக்தி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல சக்சஸ், உங்களோட நீங்க பெருசா எதிர்பார்க்கிற பொருளாதார வளர்ச்சி நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஐ மீன் மகாதனயோகம்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிப்போம் அப்படிங்கிறது. அந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு குரு தசை சந்திரபுக்தியிலிருந்து ஆரம்பிச்சிருங்க சார். சந்திரபுக்தி 12ல மறைகிறார் அப்படிங்கிறதுனால 100% கொடுக்கலினாலும் நல்ல நிலையில இருக்கிறாரு, குருவோட டிகிரி வைஸ் இணைஞ்சிருக்கிறாருங்கிறதுனால ஒரு 70-80% கொடுப்பாருங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் புக்தி வரும்போது ரொம்ப அருமையா இருக்கும். உங்களோட குரு தசையை விட சனி தசை தான் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ அதுக்கான ஆரம்பம் உங்களுக்கு குரு தசை சந்திரபுக்தியிலிருந்தே ஆரம்பிச்சிடும். அங்க ஆரம்பிக்கிறது சனி நல்லது பண்ணுவாரு, புதனும் நல்ல இடத்துல தான் இருக்காருங்க, நல்லபடியா இருக்கிறாரு, அவரும் நல்லது பண்ணுவாரு. அதே மாதிரி கேது சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ மீன் ஒரே நிமிஷம் அந்த டைமை சொல்லிடுறேன். 2030ல இருந்து 2073 ஆல்மோஸ்ட் 2073 வரைக்குமே ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். எப்போ குரு தசை சந்திரபுக்தி ஆரம்பத்துல இருந்துங்க 2026ல இருந்தே நல்லபடியா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. சுக்கிர தசை வரும்போதுதான் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குங்க. அது வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குங்களே, நமக்கு 2073ல தானே வருதுங்க. இன்னும் ஆல்மோஸ்ட் 50 வருஷம் இருக்குங்க. ஸோ அதை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இப்போ, சரிங்களா? வேற மற்றபடி உங்களோட கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கும்போது நம்ம பதில் சொல்லிக்கலாங்க. ராஜகோபால் கண்ணன் சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டிராவல்ல இருக்கேன், அதனால லேட் ஆச்சு. பரவாயில்லைங்க சார். நீங்க ஏதாவது பலன் சொல்றீங்களா? இல்ல பண்றேன், நெக்ஸ்ட் வீக்ல பண்றேன் நானு. ஓகேங்க சார். ஹரி சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. சார் வணக்கம், கேக்குதுங்களா? சார் கேக்குது சார். ஓகேங்க சார். ஓகே சார், வந்து உங்க கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாங்க சார். நானும் வந்து எனக்கு கொஞ்சம் ஜோதிடம்லாம் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் தெரியும். ஆமாங்க சார். ஓகே, இது வந்துட்டு எனக்கு வந்து சார் இப்போ சார் சொன்ன மாதிரி வந்துட்டு செவ்வாய் தசையில தான் செவ்வாய் தசை நல்லா தான் இருந்தது. அந்த செவ்வாய் தசை புதன் புத்தியில வந்து தகப்பனார் வந்து இறந்து போயிட்டார். ஓகேங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் ராகு திசையுமே வந்து பெரிய துன்பத்தை செய்யல, அது ஒரு நியூட்ரலா தான் போச்சு. நான் சொன்ன மாதிரி 11ல இருக்கிற கிரகங்கள் நீச்ச நிலையில இருந்தாலுமே பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரி நியூட்ரலா போயிருக்குங்க, கரெக்ட் தாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ராகு திசையில வந்து சுக்கிர புத்தியில தான் தகப்பனாரோட பூர்வீக சொத்து வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தொகை கிடைச்சது. அது நம்ம வாழ்நாள வந்து அந்த அந்த டயத்துல வந்து பார்க்க முடியாத ஒரு பணம் வந்து கிடைச்சது, சொத்து கிடைச்சது. நல்லதுங்க சார். ஓகேங்களா? ஆமா, அந்த ராகு திசை வரைக்கும் அந்த கடைசி 3 புத்தி வந்து சரியில்லை சார். கடைசி 3 புத்தி ரொம்ப ஓரளவுக்கு துன்பப்பட்டுதான் இருந்தது. அப்புறம் சந்திர புத்தி அப்படியே கொஞ்சம் ஓடிச்சு. சுக்கிர புத்தி முடிஞ்சதுல இருந்தே சுக்கிரன்ல இருந்தே கொஞ்சம் பாதியில இருந்து அப்படியே பிரச்சனை தான். அப்படி கல்வியில மிகப்பெரிய தடை இருந்தது, இப்படியே முடிச்சாச்சு, டிகிரி முடிச்சாச்சு. இப்ப இந்த குரு புத்தி குரு தசை குரு புத்தியில வந்து நல்லாதான் இருந்துச்சு, வாழ்க்கை நல்லா ரொம்ப ஜாலியா இருந்தேன். ஷேர் மார்க்கெட்ல வந்து நல்ல அமௌண்ட் கிடைச்சு. இப்போ குரு தசை குரு புத்தியில கேது அந்தரத்துல. ஆமா, நல்லா அமைக்கலாம். ஆனா சார்
எப்ப வந்து அந்த அஷ்டம சனியோட அந்த சனி புத்தி ஆரம்பிச்சுச்சுல 2018 இருந்து ஒரு அடி, சரியான அடி சார், மிகப்பெரிய அடி. அந்த அடினால அடி அது இன்னுமே என்னுடைய அந்த பதட்டம் இன்னும் என்னால அந்த தாக்க முடியல அந்த அந்த அடியில. ஏன்னா கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் துரோகம் எல்லாம் நிறைய பார்த்துட்டேன் அந்த டயத்துல, அந்த அஷ்டம சனியில சனி புத்தியில வந்து பார்த்தது. அதுக்கப்புறம் புதன் புத்தி ஆரம்பிச்ச உடனே புதன் புத்தி நல்லாதான் சார் இருந்துச்சு. புதன் புத்தி கல்யாணம், குழந்தை, கேது புத்தியில குழந்தை பிறந்தது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு சார். அப்புறம் சுக்கிர புத்தியில வந்து ஒரு வேலை கிடைச்சது ஒரு இடத்துல. எடுத்த உடனே சுக்கிர புத்தி ஆரம்பிச்சோடனே ஒரு இடத்துல வந்து நம்ம நண்பர் மூலியமா வந்துட்டு ஒரு ஒரு குறைஞ்ச சம்பளத்துல ஒரு 18,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு இடத்துல வேலை கிடைச்சு. அது ஒரு வருஷம் டிராவல் பண்ணோம். அப்பயுமே வந்து நமக்கு அந்த இன்னொருத்தவங்கிட்ட வேலை பார்க்குற அந்த மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க ஏதாவது சொன்னா கோவப்படுறது, அவன் என்ன இந்த மாதிரி பேசிக்கிட்டா அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு நமக்கு ஒரு வாக்குவாதம். நானும் வேலையை விட்டேன் உங்களோட அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் நம்ம வந்து தப்பு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு மூலயமா நமக்கு வந்துட்டு ஒரு பிசினஸ் வந்து ஒரு முட்டை பிசினஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 6.5 லட்சம் ரூபாய் போட்டேன் சார். அதுல அது எனக்கு ஜோதிடம் தெரியும், இருந்தாலும் நம்ம நண்பர் ஒருத்தர் அவங்க வேணாம் தான் சொன்னாங்க. ஆனா என்னுடைய கர்ம வினைகளோ என்னன்னு தெரியல, நான் போய் போட வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. அந்த கஷ்டம் அந்த லாஸ் ஆகணும்னு வரும்போது நீங்க நானாவே இருந்தாலும் அந்த தப்பு செய்யதான் செய்வாங்க. உண்மைதாங்க. அப்போ வந்து இந்த காசு போய் மாட்டின உடனேவும் அந்த நம்ம ஃப்ரெண்டு மூலியமா இன்னொரு ஃப்ரெண்டு அவரு போடுங்க செய்யுங்க நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் முட்டை பிசினஸ் வந்து கோழி வந்து குஞ்சு பொரிக்கிற பிசினஸ் சார். அது அதுல போட்டு வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு சார். இன்ன வரைக்கும் 1.5 லட்சம் ரூபா தான் வாங்கியிருக்கேன். டெய்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், காசு தரவே மாட்டேங்கிறாப்ல. இவன் பேங்குக்கு வட்டி கட்ட வாங்க ஏதோ நம்ம ரொட்டேஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த காசு வட்டி கட்டுறதுக்கே சரியா போகுது. நகையெல்லாம் வச்சுதான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பையன் வந்து காசு மீதி வந்து நமக்கு ஒரு 4.5 லட்சம் ரூபா தரணும். இப்ப 4.5 லட்சம் ரூபாய்க்கு டெய்லி கெஞ்சா இருக்கு, இந்த தாரேன் அந்த தாரேன், வாயில வர்றதெல்லாம் பொய்யா இருக்கு. இப்படி ஒரு பொய் பேசுறோம்னா வாழ்க்கையில இன்னைக்குதான் இந்த ஒரு வருஷமா தான் பாக்குறேன். இப்படி ஒரு ஆளை நம்ம வந்து பாத்திருக்கேன், இப்படி யாருமே சந்திச்சிருக்க மாட்டேங்க நீங்க எல்லாம். அப்படி ஒரு ஆளை சந்திச்சிருக்கேன் நான். ஆமா 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 சார். இப்ப இப்படிதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு சார். லாபம்ன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து சார் பெரிய புளியங்கொம்பா இருக்கு சார். லாபம் ஒரு ரூபாய் போட்டு 1 ரூபாய் எடுக்கணும்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு புளியங்கொம்பா இருக்கு. இதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, செவ்வாய் அந்தரத்துல போய் ஒரு இடம் லேண்ட் ஒண்ணு வாங்கிருக்கேன் சார். அதுக்குள்ளதான் இப்பதான் சார் இப்பதான் இந்த சுக்கிர புத்தியிலேயும் செவ்வாய் அந்தரம் ஒண்ணு வந்திருக்கும். இப்ப இடையில ஜூன் மாசம் ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும். ஆமா. அப்ப வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு இடம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வந்து வாங்கினேன் சார். அப்பதான் இந்த ரியல் எஸ்டேட் மீது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்ல, பட் இப்ப ரொம்ப ஆர்வம் அதிகமாயிருச்சு இந்த ரியல் எஸ்டேட்டுக்குள்ள. இப்போ 2.25 லட்சம்னு வாங்கினது, இப்ப பக்கத்திலேயே வந்து ஒரு சென்ட் 2.25 லட்சம்னு வாங்கினது. பக்கத்துல இருக்கிற பிளாட்டுக்காரங்களே அந்த இடத்த நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவங்க ஒரு 3.5 இருந்து 3.25 வரைக்கும் விலை பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல எவ்வளவு ரூபாய் ஏறி இருக்குன்னு பாருங்க. ஆமா, குரோத். அப்பதான் நான் ஒரு கான்செப்டுக்குள்ளே வரேன். அப்போ நம்ம அந்த காசை ஒரு மண்ணுல போட்டிருந்தா கூட அது வாட்டுக்கு இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நான் வந்து அந்த இப்ப அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்து இப்பதான் உள்ள வர்றோம். இப்ப வரும்போது இதுல சரி இதே நல்லா தான் இருக்கு, இதுவே நம்ம பண்ணலாம் அப்படின்ற போது இப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் நிக்கிறோம். இப்ப அந்த இடத்துலதான் சரிக்கும். அந்த காசு வராம அப்படியே இப்படியே போய்கிட்டு இருக்கு. தொழிலும் வந்து நமக்கு வந்துட்டு ஏதாவது டீ கடை, இந்த மாதிரி டீ கடை சம்பந்தமா ஏதாவது வைக்கலாம். அதையும் நான் வந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணலாம் ஏது செய்யலாம். ஆனா எல்லா இடத்துலயுமே ஒரு தடங்கள் இருக்கத்தான் செய்யுது. என்னதான் முட்டி மோதினாலும் அங்க வந்து ஒரு தடங்கள் இருக்கத்தான் செய்யுது. நான் அதனால என்ன பண்ணிட்டேன், அப்படி பேசாம கம்முன்னு விட்டுட்டேன். ஆளை விட்டுருக்கா சாமி, நான் பேசாம நிம்மதியாவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு இப்ப தியானத்தை நோக்கி இப்ப பயணிக்கிற மாதிரி இருக்கு சார். அடுத்துட்டு தியானம் பண்ணுவோம், ஏன் போட்டு இது போல ப்ரெஷர் ஏத்திக்கிட்டு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறேன் சார். வேற ஒன்றும் இல்ல. இவரு சாரு வந்து இப்ப யாரு, சங்கர் லிங்கம் சாருங்களா அவரு? ஆமா, மிக அருமையா சொன்னாரு சார். நம்ம வாழ்க்கை ஹிஸ்டரியே அப்படியே சொல்லிட்டாரு. ஆனா அவரு ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு அதுதான் புரியல. இப்ப சனி புத்தியில இருந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்றாரு. இதுவே சனி திசை எப்படி நன்மை செய்யும் அப்படின்றது என்னுடைய கேள்வி. எல்லாருமே வந்து சனி திசை உங்களுக்கு நல்லது செய்யும், ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்றாங்க.
இவரு சார் சொல்றாரு சனி புத்தி உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதே சனி தசை எப்படி நன்மை செய்யும்? அது என்னுடைய ஒரு கேள்வியா இருக்கு. புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார், புரியுதுங்க. ஆமா சார். இங்க இங்க வந்து சுக்கிரன் வந்து சார் இங்க வந்து சுக்கிரன் வந்து விட்டு விட்டு கேக்குது. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், நீங்க சொல்லுங்க. இங்க சுக்கிரன் வந்து வக்ரமானனால சில பலன்கள் வந்து நமக்கு ஏதோ என்ன சொல்றது தவறுகளா நடக்காம அதோட விஷயங்கள் ஏதோ நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். இல்ல உண்மைதாங்க சார், உண்மைதான். நானும் நிறைய ஜாதகங்கள்ல நானும் இப்போ ரீசெண்ட் டைம்ல பாக்குறேங்க. அதாவது ஒரு கெட்டது பண்ற கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா இயல்புக்கு மாறா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சில நல்லது நடக்கதான் செய்யுதுங்க. உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. அது நான் எப்ப இந்த பாயிண்ட் எடுத்தேன்னா ராகு திசையில சுக்கிர புத்தியில தான் அந்த சொத்தை கிடைச்சது. ஏன் அது வரைக்கும் கிடைக்காத சொத்து இந்த சுக்கிர புத்தியில தான் கிடைச்சது. மிகப்பெரிய ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்த அந்த டயத்துல பணம் காசுலாம் நிறைய இருக்கும் சார். காய் எவ்வளவு காசு இருக்கும். ஆனா அதே சுக்கிர புத்தி தான் இப்பயும் நடக்குது. இப்பயும் வந்து ரொம்ப மோசம் இல்ல, ஆனா கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சார். அது நீங்க எப்பவுமே குரு சுக்கிரன் அந்த காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு ஒண்ணும் யாருக்குமே ஒரு இன்னும் சொல்ல போனா உங்களுக்கும் ஒய்ஃபுக்கு இடையிலுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் நிறைய வருங்க. உங்களுக்கு அவங்களுக்கும், அதாவது குரு சுக்கிரன் குரு தசை சுக்கிர புக்தி ஆகட்டும், சுக்கிர தசை குரு புக்தி ஆகட்டும், மேரேஜ் லைஃப்ல ரிலேஷன்ஷிப் லைஃப்லயே நிறைய பிரச்சனைகளை கொடுக்குற இதுங்க அது. ஸோ அதனால நீங்க இப்போ குரு தசை சுக்கிர புக்தி டைம்ல நீங்க அந்த மாதிரி பெருசா எதிர்பார்க்க முடியாதுங்க. ராகுதசை சுக்கிர புக்தியில கொடுத்த மாதிரி குருதசை சுக்கிர புக்தியில சுக்கிரன் கொடுக்க மாட்டார் அப்படிங்கறதான் நான் நினைக்கிறேங்க. சரிங்க சார், சரிங்க. அதான் அந்த சுக்கிரன் வந்து வக்ரமானனாலதான் இப்படி இருக்கு. அதே மாதிரி சார் புதன் வந்து ஆரம்பிச்சிட்டாருன்னா எடுத்த உடனே நமக்கு பயங்கரமா செய்யறாரு. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா என்ன சொல்றது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துறாரு. முடிய போற நேரத்துல எதையும் ஒண்ணு பண்ணி விட்டு போற மாதிரி இருக்கு சார் எனக்கு. அதையும் நான் உணர்ந்துட்டேன். ஆரம்பத்துல குடுக்குறாரு, அப்புறம் போகும்போது கெடுத்துறாருன்னு சொல்றீங்க. இப்ப புதன் புத்தி செய்வாருங்க. புதன் புத்தி முடிய போற நேரத்துல சார் அடுத்த மாசம் முடிய போகுது. இந்த புதன் புத்தி வந்து அடுத்த இப்ப இல்ல 2021 வந்து ஆகஸ்ட் மாசம் அடுத்த மாசம் முடிய போகுது. அந்த டயத்துல நான் போய் பஸ் ஸ்டாப்ல வந்து ஓரமா நின்றேன் சார். ஒரு ஸ்கார்பியோ காரை வந்து உள்ள வந்து விட்டு 2 காலம் உடச்சு சர்ஜரி பண்ற ஒரு சூழ்நிலை பண்ணிட்டார் இவர் இந்த புதன். ஒரு 6 மாசம் நம்ம வந்து பெட் ரெஸ்ட்ல தான் இருந்தோம். நடக்க முடியாம அந்த டயத்துல அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கடைசி ஆனா புதன் திருமணத்தை கொடுத்து நல்ல ஒரு என்னை வந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல கொண்டு போய் வச்சிருந்தவரு திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட். அது யாருக்குமே காயம் இல்லை. அங்க இருக்கிறவங்க யாருக்குமே. எனக்கு தான் இவ்வளவு பெரிய சேதம். அது ஒரு விஷயங்கள். அப்புறம் கேது புத்திகள் வந்து கேது புத்தியில வந்து ஷேர் மார்க்கெட்ல நிறைய சம்பாதிச்சேன் சார். ஆனா அதுக்கப்புறம் கேது புத்தி முடிஞ்ச உடனே அந்த அமௌண்ட் ஃபுல்லும் போயிருச்சு. அதனால ஷேர் மார்க்கெட் பக்கம் நான் போனதே கிடையாது. இப்பதான் அந்த ரியல் எஸ்டேட்குள்ள போலாம்னு ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு என்னமோ மனசுக்கு அந்த எண்ணங்களே வந்துகிட்டே இருக்கு. வேற எதையுமே எனக்கு தோண மாட்டேங்குது. நல்லதுங்க சார், நல்லது. தாராளமா போலாங்க. உங்களுக்கு செவ்வாய் தானே நல்லா இருக்கிறாருங்க. சனியோடவும் பாதகாதிபதி புதனோடவும் அவர் ரொம்ப டிகிரி வைஸ் நெருங்கலைங்க. தாராளமும் போலாங்க. நீங்க டீ கடை சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவும் பண்ணலாம். அது சந்திரனோட காரகத்துவமும் சேர்ந்து வரும் அப்படிங்கறதுனால நீங்க அதுவும் தாராளமா பண்ணலாங்க. உங்களுக்கு இந்த குருதசை சுக்கிர புக்தி முடியட்டும் சார், அதுக்கப்புறமே நல்லா இருப்பீங்க. சூரிய புக்தியில கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்க. அதுக்கப்புறம் சந்திர புக்தியில இருந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. சனி தசை கண்டிப்பாவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க சார். நான் ஷியூரா சொல்றேன், சனி தசை அருமையா இருக்குங்க சார். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி, ஜோதிட சார்ந்த ஒரு பொது கேள்வி. சொல்லுங்க சார். சார் இந்த குருவோட பார்வை மாதிரி சந்திரனோட பார்வை வந்து அந்த அளவுக்கு எனக்கு என்னமோ தென்படுற மாதிரி தெரியலையா சார்? அது நீங்க அதாவது உணர்ந்திருக்கீங்களா? சார் இல்லைங்க, அது சந்திர அதியோகம். அதாவது நார்மலாவே பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் மாதிரி அதாவது சந்திரனோட பார்வையே வந்து ஒரு ஸ்பெஷல் பார்வை தான். நீங்க இப்போ அவரோட ஒளியை பொறுத்து தான் அவரோட பார்வையவே நம்ம எடுத்துக்கணுங்க. நானும் நிறைய விஷயங்களை பாக்குறேங்க. அதாவது சந்திரனுக்கு 6, 7, 8ல குரு புதன் சுக்கிரன் இந்த மாதிரி சுப கிரகங்கள் வரும்போது, அதாவது ஒளியுள்ள கிரகங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒளியுள்ள கிரகங்கள் அந்த ஒளியை வாங்கி சரி. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பூமியில ரொம்ப வெளிச்சமா, அதாவது சந்திரனோட ஒளி தெரியுது பாத்தீங்களா, அப்போ அதை நம்ம எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒளியோட அந்த ஒளி அதிகமா கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் சார். நானும் அதை நிறைய அனலைஸ் பண்றேன். அதாவது எப்படின்னா இப்போ சந்திரனுக்கு நேர் 6, 7, 8ல
குரு சுக்கிரன் புதன் இருக்கும்போது அவங்களோட ஒளிய அதாவது நம்ம ஒரு நேச்சுரல் சேட்டலைட் தானுங்க சந்திரன். இந்த பிரபஞ்சத்துல பூமியை நோக்கி வர்ற எல்லா விஷயங்களையும் அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை திரும்ப பூமி மேல கொடுக்குறாரு. அதாவது ஒரு கரண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவர் எடுத்து அந்த வெளிச்சத்தை நம்ம மேல கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ அவர் அந்த கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அந்த வெளிச்சம் பவர் இருக்கா அப்படிங்கறதா மெயின் திங். இப்போ இந்த பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒளி உள்ள சந்திரனா இருப்பாரு. இப்ப 6, 7, 8ல இருந்து அவருக்கு நேரா ஆப்போசிட்ல இருந்து குருவோட ஒளி, சுக்கிரனோட ஒளி, புதனோட ஒளி அவர் மேல படுது. ஸோ அதை அவர் அப்சர்வ் பண்றாரு, அதை வாங்கி திரும்ப பூமியில இருக்கிற நம்ம மேல கொடுக்குறாரு. அப்படிதான் வந்து நமக்கு சந்திரனுடைய பார்வையை நம்ம எடுத்துக்கணுங்க. நேரடியா சந்திரன் ஒரு பாவகத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம அதை எடுத்துக்க முடியாதுங்க சார். ஏன்னா பூமிக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற கிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம நோக்கி, ஏன்னா நமக்கு தசாபுக்திகளே பாத்தீங்கன்னா சந்திரனோட மூமெண்ட்டை பொறுத்து தானே நமக்கு தசாபுக்திகளே முடிவு பண்றோங்க. சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கறத பொறுத்து தான் தசாபுக்தி ஆரம்பிக்குது. அது எப்படி டிராவல் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு தசாபுக்திகளே போகுது. ஸோ மற்ற கிரகங்களை பாக்குற மாதிரி நம்ம நிறைய சந்திரனை பத்தி அனலைஸ் பண்ணோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது சந்திரனுடைய ஒளி தான், அந்த ஒளி எந்த அளவுக்கு சுப ஒளியை வாங்கி நம்ம மக்கள் மேல கொடுக்குது, அந்த பூமி மேல கொடுக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த அந்த கிரகங்கள். அதாவது ஒண்ணு இல்லைங்க சார், சுக்கிரன் புதன் குரு நேரா ஆப்போசிட்ல இருக்காங்க. உங்களுக்கு நேரா நல்லவன் இருக்கான், நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிக்கிறோம், உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கிறான், அவன் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான், நீங்க எழுதிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ தட் உங்களுக்கு நீங்க நல்ல மார்க் வாங்கிடுவீங்க. அதே மாதிரிதான் சந்திரன் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரிதான் நான் பாக்குறேங்க. மற்றபடி பார்வைங்கிறதெல்லாம் சந்திரனுக்கு அவ்வளவு ஒன்றும் வலுவான பார்வை, ஒரு பாவகத்தை சுபத்துவப்படுத்துற அளவுக்கு எல்லாம் பார்வை இல்லை அப்படிங்கிறது தான் நான் பார்த்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கிறேங்க. இன்னும் அதை நம்ம நிறைய அனலைஸ் பண்ணணுங்க. ஆமா சார், நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நிறைய இடத்துல நிறைய ஜாதகத்தை வாங்கி வாங்கி பார்க்கும் போது எனக்கு இது வந்து தோணுது. ஏன்னா குருவுக்கு பார்வைக்கு வந்து ஈக்குவலா வந்து அது இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. அது வந்து இருக்கிற இடத்தை பொறுத்து நீங்க சொன்ன மாதிரி ஒளித்தன்மையோட இருக்கும்போது அது நடக்குது, சில நேரங்கள்ல நடக்காமையே போகுது. நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கேன் நான், அதனாலதான் உங்கள்கிட்ட அது பகிரணும்னு வந்து இஷ்டப்பட்டேன். உண்மைதாங்க சார், ஐயாவும் குருஜியும் சில விஷயங்கள் சொல்லுவாரு. அதாவது பங்கமில்லாத பௌர்ணமியா இருக்கும் போது அது வந்து நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாருங்க. அதுதாங்க சார், அதாவது அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம், நம்மளும் கொஞ்சம் ஆழமா, அவருக்கு சில விஷயங்கள் பிடிபடாம இருக்கலாம், நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம அதை அனலைஸ் பண்ணும்போது நமக்கும் சில விஷயங்கள் தெரிய வரலாங்க. நானுமே இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் இருக்கேங்க. நான் ஒன்றும் பெரிய அனுபவ ஜோதிடர் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம இன்னும் காலம் போக போக ஒரு விஷயத்த நிறைய திரும்ப நம்ம நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஜாதகங்களை வாங்கி அனலைஸ் பண்ணி நம்ம நிறைய பார்க்கும்போது நம்ம இன்னும் சில விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. சரிங்க சார், சரிங்க சார். சார் இங்க என்னுடைய ஜாதகத்துல நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்களா சார், செவ்வாய் வந்து திக்பலமா இருக்கும் போது அவர் டிகிரி விலகினா இருக்காரு அப்படின்னு சொன்னீங்களா சார்? ஆமாங்க சார், சனி செவ்வாய். ஆனா சார் இந்த ஒரு கிரகம் வந்து திக்பலமோ ஆட்சியோ உச்சமோ அடையும் போது அந்த கிரகம் வந்து அந்த பாவகத்தை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டிகிரிக்கு என்ன சொல்றது முழுமையா வந்து அது அதோட என்ன சொல்றது அந்த கதிர்வீச்சு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? சார் எப்பவுமே இந்த பாவ கிரகங்களுக்கு வந்து திக்பலம் அப்படிங்கறதே ஒரு வகையான சுபத்துவம் தாங்க. அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். நீங்க சொல்றது ஸ்தான பலம் இருந்தது அப்படின்னா 15 டிகிரியை விட தாண்டி அதோட ஒளி அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல சார், இப்போ நான் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்க்கும் போது சுக்கிரன் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் சுக்கிரன் திசையில் நல்லா இருக்காப்ல, அது எப்படி ஒரு நல்லா இருக்காருன்னு அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவர் வந்து சார் ரிஷப லக்னம், ரிஷபத்திலே சுக்கிரன், ராகு, சூரியன் இருக்காங்க. ராகுவோட கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரி வந்து இணைஞ்சிருப்பாரு அந்த சுக்கிரன் இங்க ரிஷப வீட்டுல. இங்க இருக்கிற இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா இங்க தனுசுல இருந்து குரு வந்து 5ஆம் பார்வையா மேசத்தை தான் பாப்பாரு. ஆமா, அவரு கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு 25 டிகிரியில தான் இருப்பாப்ல. 25 டிகிரியில இருக்கும் போது அப்படி பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது இந்த ரிஷபத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால வந்து அந்த பாவகத்தை முழுமையா வந்து அது வந்து இருக்கும், அந்த பவர் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதாவது ஆட்சி நிலையில இருக்கிறதுனால வலுவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்களா?
இல்ல இப்ப சார், இப்ப பகை வீட்டுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோட டிகிரி வைஸ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவகத்தை முழுமையா ஃபுல் பவர் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா ஆட்சியோ உச்சமோ இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து அந்த பாவகத்தை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அது கரெக்ட் தாங்க சார், அது கரெக்ட் தான். ஆட்சி உச்சம் மூல திரிகோணம்ங்கிறதே அவங்களுக்கு அந்த அவங்க இன்னும் அங்க வலுவா இருக்கிறாங்க அப்படிங்கறது தானுங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்ப்ளீட் கண்ட்ரோல் அந்த பாவகத்துல அதுக்கு இருக்குங்க. கரெக்ட் தாங்க. இப்ப வந்து இப்ப நம்ம ஜாதகத்துல எடுத்துங்க, குரு வந்து இப்ப இருக்காருங்களா, இருக்கும்போது சனி வந்து இங்க உச்சமா இருக்காரு சார். இப்ப வந்து சனி வந்து ஒரு 25-28 டிகிரியில இருக்காருன்னு வச்சுங்களேன் சார். இப்ப வந்து இந்த குருவோட பார்வை வந்து சனிக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும்னு நான் சொல்றேன் சார். எப்படி கிடைக்கும்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா உச்சமா தானே இருக்காரு. உச்சமா இருக்கும்போது அந்த பாவகத்தை முழுமையா பிடிச்சுதானே இருப்பாரு. அப்ப குரு வந்து 7 டிகிரியில இருந்தாலும் அவருடைய பார்வை வந்து அங்க வந்து சனிக்கு விழுகத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி நிறைய ஜாதகத்துல பாத்திருக்கேன். அதனால உங்களுக்கு பார்வைங்கிறது என்னங்க சார், ஒளி கலவை தானுங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்கேன், நீங்க அந்த பக்கம் இருந்து ஒரு சின்ன டார்ச் அடிச்சீங்கன்னா கூட என்ன சுத்தியும் வெளிச்சம் அதிகமா இருக்கும். சோ அந்த ஏதாவது ஒரு இடத்துல அந்த வெளிச்சம் படத்தானே செய்யுங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. கரெக்ட் தாங்க. எடுத்துக்கலாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க, நீங்க சொல்றது புரியுதுங்க. சரிங்க சார், சரிங்க சார். சார் சார் கிட்ட வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சங்கர் சார், மணினா, கண்ணன், உங்களுக்கு? அந்த சனி புத்தி வந்து எப்படி கெடுதல் பண்ணுது, சனி தசை எப்படி நல்லா இருக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. ஆமா சார். இப்போ அது பாத்தீங்கன்னா இப்போ சனி வந்து தசை அப்படின்னு வரும்போது அவர் வந்து இருக்க வீடு, அவர் பாக்குற கிரகங்கள் பாத்தீங்கன்னா குரு அப்படின்ற விஷயம் வந்து சனியோட குருவோட வீட்டுல இருந்து குரு பகவான் பாக்குறாங்க அப்படின்ற வகையில் வருது. இங்க புதன் சுக்கிரன்ன்றது அந்த இருக்க வீட்டை வந்து சுபப்படுத்துறாங்க. அப்படின்றப்ப அந்த சுப கிரகங்கள் வந்து 3 கிரகங்கள் வந்து சனியோட சம்மந்தப்படுது. அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா சனி தசை அப்படின்ற விஷயம் ஒரு கெடுதல் அப்படின்ற விஷயங்கள் இல்லாம ஒரு நல்லது பண்ணக்கூடிய அமைப்புல அந்த தசை அப்படின்றது கண்டிப்பா வரும். ஏன் நம்ம பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் குரு அப்படின்ற விஷயம் 3 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சனியோட சம்மந்தப்படுது. இருக்க வீடும் பாத்தீங்கன்னா ஒரு குருவோட ஒரு சுப்பரோட வீடு அப்படின்ற வகையில வருது. அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தசை அப்படின்றது நல்லா இருக்குங்க சார். இப்ப அந்த குருதசையில சனி புத்தி ஏன் ஒரு கெட்டது அப்படின்ற விஷயம் இருக்கும்போது அப்ப அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சாரம் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட சாரம். அப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு அட்டமாதிபதியா வந்து அவரோட சாரம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போதும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கும் அட்டமத்துல உட்கார்ந்த ஒரு சனி அப்படின்ற விஷயங்கள் வரும்போதும் அப்ப வந்து கஷ்டங்கள் அப்படின்றத போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது அந்த குருதசையில சனி புத்தி அப்படின்ற விஷயங்கள் வந்து அந்த சாரம் வாங்கி மற்ற விஷயங்கள் நடக்குது. ஆனா சனியோட தசைன்றது அதோட இருக்க வீடு, அதோட ஒரு ஃபுல் எப்படி இருக்காரு அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது 3 கிரகத்தோட சம்மந்தப்பட்டு சனி இருக்காரு. ஆனா அதோட புத்தி அப்படின்னு வரும்போது அது என்ன காலில் நிக்குது அப்படின்றத வச்சு அது செய்யுது. அப்படின்றப்ப லக்னத்துக்கு அவயோகியா வந்து சுக்கிரனோட அட்டமாதிபதியோட சாரத்துல வந்துருது. ராசிக்கும் பார்க்கும் போதீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் இப்ப அட்டத்துல இருக்கு, அந்த சனி பகவானும் லக்னத்துக்கு அட்டத்துல இருக்கு. அப்படின்றதுனால அந்த சிச்சுவேஷன் புத்தி மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதுதான் நான் பாக்குறேன் சார். அதுதான் சார் தசை நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த புத்தி பிரச்சனைகள். ஏன் இதை சொல்றேன்னா சார், ராகு தசை சனி புத்தி வந்து எனக்கு அந்த அளவுக்கு நன்மை இல்லை, சரிங்களா? அதே மாதிரி குரு தசை சனி புத்தி வந்து ஃபர்ஸ்ட் 2017 வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த அஷ்டம சனி ஆரம்பிச்ச உடனேவும் அதோட தாக்கத்தை வந்து அப்படியே போயிடுச்சு. இப்படிதான் நடந்தது. அதனால எனக்கு சனி புத்தி மேல சனி தசை மேல நம்பிக்கையே இல்லாம அளவுக்கு போயிடுச்சுன்னா கூட வச்சுக்கோங்களேன். தசை அப்படின்ற வகையில நல்லது பண்ணுவாரு. புத்தி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் இருக்கும். வாங்க சாரம் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டமம் அப்படின்றதுனால. சரிங்க சார், ஓகே ஓகே சார். கண்ணன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கண்ணன் சொல்லுங்க. கண்ணன் இல்ல சார், கேள்வி எதுவும் இல்ல சார். ஓகே. மணினா நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. ஹலோ, சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க. தசை நல்லா பண்ணாதான் ஏன் புத்தி நல்லா பண்ணுமான்னு கேட்டீங்க பாருங்க. அருமையான கொஸ்டின். இப்படி கொஸ்டினை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நாம நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா நான் இதை பயன்படுத்துறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தசை நல்லது செஞ்சா புத்தியும் நல்லதுதான் செய்யும்.
தசை கெட்டது செஞ்சா புத்தியும் கெட்டதுதான் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க ஏன் சனி தசை நல்லது பண்ணுச்சு பண்ணும் என்று சொன்னேன் என்றா, சுக்கிரன் புதனோடு ஒரு பாவ கிரகம் 10ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், சுபத்துவமான குருவோட வீட்டுல உட்கார்ந்து இருக்குது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்டா, சுக்கிரனோடு ரொம்ப நெருக்கமா 2 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில இந்த சனி வந்து சுபத்துவமாகி, சனி தசையா இருந்தாலும் சரி, சனி புத்தி எப்பப்ப வந்தாலும் சரி உங்களுக்கு நல்லதுதான் செய்யும். இதை நீங்க டெஃபினெட்லி எடுத்து பார்த்துக்கலாம். ராகு திசையில சனி புத்தி நல்லது பண்ணியிருக்கும். 2017க்கு அப்புறம் நான் சொன்னேன், இந்த அஷ்டம சனியில நீங்க வந்து வயசுக்கு தகுந்த மாதிரியான பலனை அனுபவிச்சிருப்பீங்கிறதான் பாயிண்ட். இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு என்ன சொன்னீங்க, ராகு திசை எப்படி இருந்து நான் கேட்க மாட்டேன். நான் கொஞ்சம் டைவர்ட் ஆகி வெளியே போயிட்டேன், எனக்கு போன் அடிக்கடி வந்ததுனால வெளியே போயிட்டேன். ராகு திசையை பத்தி நான் கேட்க தெரிஞ்சுக்கல. இன்னொன்னு, புதன் என்ன எனக்கு நல்லது பண்ணிச்சேன்னு சொன்னாரு. பரிவர்த்தனையின் மூலியமாக அதனுடைய காரகத்துவம் நல்லது செய்யும். இங்க சனியோட இணைவு இருந்தா கூட சுக்கிரனுடைய இணைவுங்கிறதுனால அங்க புதனும் கொஞ்சம் சுபத்துவப்படுத்தப்படும் தான் நம்ம பார்க்கணும். சுக்கிரன் மட்டும்தான் அங்க வந்து சனியோட இணைச்சதுனால பாவத்துவம் ஆகிறாரே தவிர, இந்த சுக்கிரன் புதனையும் சனியையும் சுபத்துவப்படுத்துறாருன்னு எடுத்துக்கணும். புதன் பரிவர்த்தனையின் மூலியமாக புதனுடைய புத்தி, உங்களுக்கு ஜோதிடம் வந்ததே அதான், பரிவர்த்தனை ஆனதன் மூலியமா தான் ஜோதிடமே வருது. அப்படிங்கிற அடிப்படையானா காரகத்துவம் மேலோங்கும். பரிவர்த்தனை அந்த வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சுன்னு நான் எடுத்துக்கிறதுல, நம்ம குருஜி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறார், காரகத்துவம் மேலோங்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனாலதான் உங்களுக்கு ஜோதிடம் வருது அப்படிங்கிறது அர்த்தம். 2வது, இந்த சுக்கிர புத்தியில் இடமாங்கணும்னு சொன்னீங்க, கொஞ்சம் டெப்தா நல்ல டீப்பா லிங்க் பண்ணி பாருங்க. கேது புத்தியில தான் அச்சாரம் போடுமே தவிர சுக்கிர புத்தியில கண்டிப்பாக அச்சாரம் போடாது. அதுக்கான விளைவு ஏன்னா உச்சனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்குது. 2வது, தனாதிபதியினுடைய பார்வையை பெற்ற கேது. எந்த நேரமெல்லாம் கேது புத்தி வருதோ அந்த நேரமெல்லாம் நீங்க டாப்ல இருப்பீங்க அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்த பார்க்கணும். ஏன்னா உச்சனுடைய வீடு பிளஸ் செவ்வாயுடைய பார்வை. இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா அந்த சுக்கிர புத்தியில வாங்கணும்னு சொன்னீங்க பாருங்க, அது கேது புத்தியிலேயே உங்களுக்கு பேஸ் மட்டத்தை போட்டிருக்கும் அப்படிங்கறதான் உண்மை. இதைத்தான் நான் பாக்குறேன் அப்படிங்கறதான். மற்றபடி இந்த முன்னாடி கேட்காம போயிட்டேன், எப்படி இருந்துச்சு அந்த ராகு திசை அப்படிங்கறது மட்டும் நான் கேட்காம போயிட்டேன். மற்றபடி என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் கிளியர் பண்றேன். அப்படி ஏன்னா உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறேன். ஹரி சார், வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? பின்னாடி அப்படின்னு ஒரு பாயிண்ட், இந்த குரு புதனும் அது கொஞ்சம் விளக்குங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, கொஞ்சம் கிளியரா கேட்கலீங்க. இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஒரே நிமிஷங்க. செவ்வாய் தான் வந்து அதிக சுபத்துவம். ஏன்னா திக்பலமா இருக்கிறார், குருவோட வீட்டுல இருக்கிறார். குருவோட பார்வையில 3-4 டிகிரிக்குள் இருக்கும்போது அதுதான் சுபத்துவமான கிரகம் இருக்குன்னு சொன்னேன். 2வது சனின்னு சொன்னேன். நீங்க சொல்லும் போது அந்த ரியல் எஸ்டேட் பத்தி சொல்லும் போதே நான் நினைச்சிட்டேன், கண்டிப்பா கட்டிடம் மண் அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு போனேன். ஏன்னா டீ கடைன்னு சொல்லி பாருங்க, அது கூட செவ்வாயோட சுபத்துவம் தான், குறைந்தபட்ச சுபத்துவமா தான் நான் பாக்குறேன். ஆனா அதை விடவே உங்களுக்கு ரியல் எஸ்டேட் நல்லா வரும் அப்படிங்கிறதா, தொழில் ரியல் எஸ்டேட்ல பக்காவா போவீங்க அப்படிங்கிறதா. சூரிய புத்திக்கு அப்புறம் உங்களுக்கு வர்ற சந்திர புத்தி மிகப்பெரிய பண்டமெடல் கொடுக்கும், பேஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ரியல் எஸ்டேட்ல அதோட அனுபவத்தை செவ்வாயில அறுவடை பண்ணுவீங்க அப்படிங்கிறதா மிகப்பெரியதா இருக்கும் அப்படிங்கிறதா. சந்திர புத்தியும் செவ்வாய் புத்தியும் உங்களை இந்த குருதசையில, அது செவ்வாய் புத்தி தனாதிபதியோட புத்தி, 2-9 கூடியவனோட புத்தி உங்களை கொண்டு டாப்ல உட்கார வைக்கும் அப்படிங்கிறது. சனி தசையினுடைய ஆரம்ப பேஸ், பண்டமெண்டல் பேஸ் பூரா உங்களுக்கு இந்த செவ்வாய் புத்தியில பயங்கரமா இருக்கும் பாருங்க அப்படிங்கிறதா. சொல்லுங்க சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. இந்த சனி அந்த சனி வந்து 11ஆம் அதிபதி, அவர் நீங்க எப்படி இப்பதான் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, இடம் மாறிட்டீங்களா? இப்ப கிளியரா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. சனி வந்து 11ஆம் இடத்துல. ஆமாங்க. இவர் வந்து தன் வீட்டுக்கு 12ல மலையில பாதிப்படி. இவர் எப்படி சார் வந்து 11ஆம் இடத்துக்கு மறைஞ்சனால
இவர் 11ஆம் வீட்டு செய்ய முடியாம இப்படிப்பட்ட எனக்கு அது வந்து பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, எது பண்ணாலும் அதுல லாபம் இல்ல அப்படிங்கறத முன்னாடியே சொன்னீங்க. இங்க லாபஸ்தானமும் கெட்டு போச்சு இல்லைங்க. 6ஆம் அதிபதி போய் அங்க உட்கார்ந்துட்டாரு. சூரியன் ராகு ஒரே டிகிரில கிரகணத்துல இருக்காங்க. 11ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12ல உட்கார்ந்து தன்னோட வீட்டு வேலைகளை செய்ய முடியாம இருக்கிறாரு. அப்ப அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சனி தசை வெளியூர் வெளிநாடு 12ஆம் இடத்து திடீர் அதிர்ஷ்டம் மூலமா பணம் வர்றது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு இடம் வாங்குனீங்க, 3 மாசத்துல நல்ல குரோத் இருந்தது, இப்போ அதிக விலை கேட்கறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்க. வெளியூர் வெளிநாடு திடீர் அதிர்ஷ்டம் 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமா சனி உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாரு அவரோட தசையில. என்ன இருந்தாலும் மறைஞ்சாலும் ஒரு 20% செய்வாருங்க சார். 80% 12ஆம் இடத்து வேலைகள் நடக்கும், 20% உங்களுக்கு லாபஸ்தான வேலைகள் நடக்குங்க. அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாவே செய்யாம இருக்க மாட்டாருங்க. இன்னொன்னு கூட சொல்லுங்க. 8 12ஆம் இடம் சுபத்துவம். ஆமாங்க. அவர் வந்து 11க்கு 12ல மறைகிறாருன்றது உண்மைதான். ஆதிபத்தியம் என்ன செய்வார்னா 12ஆம் ஆதிபத்தியத்தான் செய்வார். அப்ப நீங்க சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்ல திடீர் அதிர்ஷ்டம், பங்கு சந்தை அந்த மாதிரி சொன்னார் வர பங்கு சந்தை திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கும். இன்னொன்னு தன்னை விட்டு கைகளில் போற பொருள், அதோட 12ஆம் இடம்ங்கிறது விரயம் சொல்லுவோம். அப்ப விட்டு விலகிற பொருட்களின் மூலியமாக அதான் குருஜி அடிக்கடி சொல்லுவார். 12ஆம் இடத்தினுடைய என்ன வரும்னா அப்பவே இந்த டீ கடை சொன்ன போது நான் சொல்லுவேன், தன்னை விட்டு வெளியே போற பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பொருள்கள் மூலியமாக மண்ணு மூலியமா இந்த மாதிரி தான் 12ஆம் இடத்துல ஆதிபத்தியம் 80% கண்டிப்பா நடக்கும். விட்டு வெளியேற கடைசி இறுதி நிலை அப்படின்னு சொல்லுவோம். அது ஜோதிடத்துல பொருள். அந்த மாதிரியான பொருட்களின் மூலியமா கண்டிப்பா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. சார் அதுதான் நீங்க கேட்க வந்தீங்க. இதுதாங்களா? ஹரி சார். சார் இந்த கிளாரிட்டி தான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுங்களா? இதான் கேட்க வந்தீங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். நீங்க சண்டே ஃப்ரீயா இருந்தா நீங்களும் கலந்துக்குங்க. நீங்களும் நம்ம ஆய்வு நிகழ்ச்சியில கலந்துக்குங்க சண்டே ஃப்ரீயா இருந்தா. சண்முகம் இன்னொன்னு சொன்னேன், நான் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. நிறைய இந்த சந்திரனை பத்தியான டாபிக் வந்துச்சு, நான் அதை எழுதி. அதாவது பௌர்ணமியில இருக்கிற சந்திரன், முன்பின் இருக்கிற சந்திரன் மட்டும்தான் சந்திர அதியோகம் வேலை செய்யும் அப்படிங்கிறதா நீங்க பாத்துக்கணும். சந்திரனுக்கு பார்வை இல்லைங்கிறத நான் எடுத்துக்க மாட்டேன். சந்திரனுக்கு நல்ல பார்வை இருக்குது. 7ஆம் இடத்தினுடைய பார்வை 7ஆம் பாவகத்தை சுபத்துவப்படுத்தும். 8 6ஆம் பாவகத்தை சுபத்துவப்படுத்தாது. 8 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற கிரகங்களை சுபத்துவப்படுத்துமே தவிர பாவகத்தை சுபத்துவப்படுத்தாது. அதனால சந்திரனுக்கு அற்புதமான பார்வை உண்டு, 7ஆம் இடத்தினுடைய பார்வை உண்டு. 7ஆம் இட பாவகத்தை கண்டிப்பாக சுபத்துவப்படுத்தும். ஓகேங்க, ஓகேங்க. ஹரி சார், வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? அவர் வெளியில போயிட்டாரு. ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேங்கண்ணா. அதான் அவர் பேசுறது எதுவுமே கிளியரா கேட்கல. ராகுதசை எப்படி இருக்குன்னு சொன்னாருங்க, அதே மாதிரி சொல்லுங்க. ஒண்ணுமே நியூட்ரலா இருந்துச்சுன்னு சொன்னாருங்கண்ணா. மோசம் இல்ல நல்லதும் இல்ல, நியூட்ரலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாருங்க. ராகுதசையில சுக்கிரன் புத்தியில தான் ஏதோ பெரிய சொத்து வந்துச்சு அப்படின்னாருங்க. ராகுதசையில சுக்கிரன் ஆமாங்க, ஆமாங்க. கேது புத்தியில ஒண்ணு இருக்குங்க. நம்ம வந்து அது தெரியாது, கையில கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி பண்டமெண்டல் ரைட் சைட் வந்து கேது தான் கொடுப்பாருங்க. உச்சனுடைய வீட்டுல உட்கார்ந்து செவ்வாயோட பார்வை வாங்கல கேது தான் அதுக்குண்டான இதெல்லாம் போட்டு போண்டு. ஏன்னா அது குருவிக காலம் தானே வரப்போகுது கேது. அதுலதான் பவுன் இது போட்டிருப்பாரு. இங்க சுக்கிரன் வந்து ஆதிபத்திய கூட பண்ண மாட்டார், சனியோட சேர்ந்து கெட்டு போறாருங்க. 8க்கு வந்து 3ல மறையல. 8ஆம் இடத்தினுடைய பலன் தான் கொடுப்பாரு, 3ஆம் இடத்தினுடைய பலன் தரமாட்டார். காரகத்துவத்தை கூட குறைச்சுதான் கொடுப்பாரு. அது நீங்க ஒரு பாயிண்ட கரெக்டா சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அது வேண்டாம், அதுக்குள்ள வரல. காரகத்துவத்தை கூட கொஞ்சம் குறைச்சுதான் கொடுப்பாரு. ஓகேங்க, ஓகேங்க. கண்ணன், புண்ணியாச்சினியில எப்படி போச்சு? நீங்க ஒருத்தர் தான் போயிருந்தீங்க. அடுத்த நாள் நானும் போக முடியல கண்ணன். ஒய்ஃபோட மாமா, அவங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதனால அடுத்த நாள் போலான்னு பிளான் பண்ணி அதுவும் போக முடியல. நீங்க மட்டும் தான் போயிருக்கீங்க. சார் கோச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் அவரு
வீட்டு வேலையில எல்லாம் ஏதாவது ஷிஃப்டிங் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமா சார், அன்னைக்குமே நான் போகும்போதே கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் வந்துகிட்டே தான் இருந்தாங்களா. சரி நான் சாப்பிட்டு அப்படியே இருந்துட்டு வந்துட்டேன். ஏன்னா சாரு கூட அதுக்கப்புறம் போன் போட்டாரு, பேச முடியல. சரி இல்ல சார், ஃபங்க்ஷனா கெஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க, ஓகே வீடு தான் பார்த்தாச்சுல, நீ ஒரு நாளைக்கு வந்துக்கிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஹரி சார் சொல்லுங்க சார். உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருந்துச்சு, அதனாலதான். சார் கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க சார், இப்ப கேக்குதுங்க சார். நீங்க ஃப்ரீயா இருந்தா நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வுல கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சார். சார் நான் நிறைய ஜாதகங்களை வந்து எடுத்து வச்சிருக்கேன். சரிங்க சரிங்க. நிறைய நானே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அதை பத்தி ஆய்வு பண்ணியிருக்கேன் சார். நல்லதுங்க சார், நல்லதுங்க சார். அருமைங்க அருமைங்க. சரிங்க சார், முடிச்சுக்கலாங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சார் சொல்லுங்க சார். சார் திரும்ப வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் நீங்க பேசுறது கேக்குது எனக்கு, போதுமானது, கேள்வி எதுவும் இல்லை. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சார் ரொம்ப நன்றி, உங்க ஜாதகம் நம்ம இந்த வாரம் ஆய்வு கொடுத்ததுக்கு. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். முடிஞ்சா வாரம் கலந்துக்குங்க. உங்களை நம்ம குரூப்ல ஆட் பண்ணிடுறேன், அதுல லிங்க் வரும், நீங்க பார்த்துட்டு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6 to 8 கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சங்கர் சார், மணியண்ணா, மகேந்திர கண்ணன், ஹரி சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.